சில பாடல்களை இப்படித்தான் கேட்க வேண்டும் என்று தோன்றும். எனக்கு இந்த பாடலை அலுவலகத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு போகும் வழியில் காரில் எழுதி லிஃப்டில் முடித்து அங்கிருந்து தொலைபேசியில் சென்னை தாஜ்நூருக்கு அனுப்பி அவர் இசையமைத்து முதல் முறை மறுத்து இரவில் மீண்டும் இசையமைத்து ஒரிசாவில் எடிட் பண்ணி அதை கொண்டு வந்து இது எல்லாமே 36 மணி நேரத்தில் செஞ்சு இந்த உரைக்கு முன்னால் ஏதோ ஒன்று கொஞ்சம் மீதி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய உரை, அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி கட்டுரை பானைத்தளம் செய்ததற்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று மிச்சம் இருப்பது போலவே எனக்கு தோன்றி கொண்டிருந்தது. அது இந்த பாட்டு தான். அந்த பாட்டை எழுதி முடித்ததற்கு பின்னால் தான் எனக்கு இந்த முழுமையாக பானைத்தளத்தை பற்றி பேசிவிட்டோம் என்ற உணர்வு தோன்றியது. இதை இங்கு இப்படி தொடங்க வேண்டும் என்று தோன்றியது கூட இப்போது தான் தோழர் தமிழ்ச்செல்வனிடம் மாதவன் திச்சனிடம்னு சொன்னேன். இன்றைக்கி மிக அருமையான இந்த நிகழ்வு என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது. இதைவிடவும் சிறப்பாக சிந்துவெளி நூற்றாண்டு பற்றிய உரையாடலை நாம் செய்துவிட முடியாது. இந்த நேரத்தில் ஜான் மார்ஷலை நினைவு வைத்து கொண்டாடுகிற ஒரே சமூகம் தமிழ் சமூகம் மட்டுமே. 1924 இந்திய வரலாற்றையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அறிவிப்பை செய்த அந்த மனிதனை யாரும் எந்த கருத்தரங்கிலும், எந்த தேசிய கருத்தரங்கத்திலும், எந்த பல்கலைக்கழகத்திலும் இதுவரை பேசியதும் இல்லை, பேசப்போவதும் இல்லை. அதனால் தான் நாம் பேசுகிறோம். இதற்கான அடிப்படை காரணங்கள், அவர் என்ன செய்தார், அவரை ஏன் பேச மறுக்கிறார்கள், நாம் ஏன் பேச வேண்டும், இதை சுற்றிய ஒரு உரையாடல். இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். இங்கே அப்பதான் நான் சொன்னேன், இன்னைக்கு நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னால் சீகன் பாலுக்கு இடம், அவருடைய சமாதி இருக்கு, அவருடைய தேவாலயம், இங்கே அச்சுக்கூடம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஜான் மார்ஷல் அறிவிப்பு செய்யாத இந்திய வரலாறு, இந்த புதிய கண்டுபிடிப்பு, அதாவது மொகஞ்சோதரா ஹரப்பா பண்பாடு அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இல்லாத இந்திய வரலாறை மனசை கற்பனை பண்ணிக்கங்க. சங்க இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இலக்கியமும், தொல்காப்பியம், திருக்குறள், இந்த மாதிரியான நமது இலக்கியம் வளம் கையில் இல்லாத ஒரு தமிழ்நாடு. திருவள்ளுவர் சிலையே இல்லாத கன்னியாகுமரி, திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரி, அச்சுக்கலையை கண்டுபிடித்திருக்காத உலகம். இது எல்லாமே முழுக்க முழுக்க வெற்றிடமாக தான் இருக்கும். ஒரு வகையில் நாம் நன்றி சொல்ல வேண்டியதென்றால் அறிவு ஜனநாயகப்படுத்தப்பட்டது அச்சுக்கலையின் வரவுக்கு பின்னால் தான். நம்முடைய தொடர்ச்சி தோற்ற தொன்மை தொடரும் இளமை அப்படின்னு தொடர்ந்து உரையாடிட்டு இருக்கோம். தோற்றம் தொன்மையாக இருக்கணும், சிலருக்கு வாய்க்கும், சில மொழிகளுக்கு வாய்க்கும். தொடரும் இளமை அப்படிங்கிறது, இளமை வந்தவன அந்த தொன்மை விட்டு போயிடும். தொன்மை இருக்கிறவங்கள்ட்ட இளமை இருக்காது, அது அப்படியே வற்றி காணாமல் போயிடும். அல்லது புதிதாக வந்த வரலாறுகள் இருக்கும். ஐக்கிய அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எத்தனை ஆண்டு வரலாறு? ஒரு 400-450. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அதாவது மிக இளமையான நாடுகளுக்கெல்லாம் வரலாறு நீளமாக இருக்காது. ஆனால் மிக தொன்மையான இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மெசபடோமியா நம்ம சொல்ற இடம் தான் ஈராக். ஈராக்கை என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அந்த நாகரிகங்கள் வளர்ந்த ஈராக், சிரியா, ஈரானை என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஆப்பிரிக்கா என்ன கதியில் இருக்கு இப்ப? ஆக மிக தொன்மையான வரலாறுகளை உள்ள இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? மிக இளமையான நாடுகள். இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. ஒரு வகையில் தோற்ற தொன்மை தொடரும் இளமை, மிக அருமையான தொல்லியல் இலக்கியம், சங்க இலக்கியம். நாம் உரிமை கொண்டாடுவதற்கென்று ஒரு சிந்துவெளி பண்பாடு, ஆகச்சிறந்த ஒரு யுனிவர்சல் லிட்ரேச்சர் திருக்குறள். இதை அச்சடிப்பதற்கான, அதை தொடர்ந்து கையெழுத்து எடுத்து வச்ச ஏட்டுச்சுவடியிலிருந்து யாராவது ஒருத்தவங்க 100-150 வருஷத்துக்கு தான் ஏட்டுச்சுவடி பிழைக்கும். ஒவ்வொரு 100 வருஷமும் 150 வருஷமும் அதை படியெடுத்து வைத்தவர்கள் என்ன நினைத்து படி வைத்திருப்பார்கள்? இதை நான் எடுத்து வச்சுட்டு போகிறேன், ஒருத்தர் பிரிண்ட் கொண்டு வந்து அதை இணையத்தில் பதிவேற்றி புத்தகமாக்கி படித்து PhD பண்ணி 2000 வருஷத்துக்கு பின்னால் தரங்கம்பாடியில் என்னை பற்றி பேசுவாங்கன்னு நினச்சா அந்த கலம்சை கோவை அவர் எழுதினார். அதை படியெடுத்தவர் என்ன நினைத்து படியெடுத்தார்? திருவள்ளுவர் ஒரு நாள் உட்கார்ந்து திண்ணையில் எழுதியிருப்பார்ல, அவர் என்ன நினைச்சு எழுதியிருப்பாரு? இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறது நம்மளை பற்றி மட்டும் கிடையாது, நம்முடைய அனுபவம் கிடையாது. ஒரு கூட்டு அனுபவத்தை, ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸை தான் நம்ம பேசுகிறோம். சில சொற்றொடர்கள்லாம் அவ்வளவு சாதாரணமாக வந்துடாது. இந்த கலம்சை கோவே அப்படிங்கிற அதிலிருந்து நீங்கள் தொடங்குவோம். கலம்சை கோவேனா யார்? பானை செய்யும் குயவன். இந்த பானை செய்பவனை கோய் என்ற சொல், கோய் என்ற திராவிட சொல்
தொல் தமிழ் சொல். நீங்க சங்க இலக்கியத்தில் போய் பாருங்க, கோ என்ற, அதாவது மோனோசிலபிக் வேர்டு என்று சொல்வார்கள், ஓரசை சொல். ஓரசை தான் கோ. கோ என்றால் தலைவன், கோன் என்றால் தலைவன், கோட்டை என்றால் தலைவன் இருக்கும் இடம், கோடு என்றால் மலை வளைந்திருப்பது, கோயில் என்றால் தலைவன் இருக்கும் இடம். அதுவே பின்னால் ஆண்டவன் இருக்கும் இடம். ஆண்டவனை யாரு? ரெண்டு ஒண்ணுதான். ஆண்டவன் இருக்கும் இடம் என்பதால் அது கோயில். இப்படி கோ என்ற ஒரு சொல்லு மட்டும் அப்படியே ஒரு சமூகத்தின் ஊடாக ஊடுருவி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொல்லை, அதிலும் குறிப்பாக முதுமக்கள் தாலியை செய்கிற ஒரு குயவனை, இதுல ரெண்டு இடத்துல களம் செய்கோவேன்னு சங்க இலக்கியம் சொல்லும். ஒண்ணு, ஒரு பெரிய மாபெரும் மன்னன் இறந்து போயிட்டான். இறந்து போனோம்னா அந்த புலவர் பாடுறாரு, மன்னன் செத்து போயிட்டான்டா. குயவனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த களம் செய்ய கோவே. செத்து போனவங்களாம் முதுமக்கள் செய்கிற அந்த கோன்னு கூப்பிட்றாரு குயவனை. நீ இப்படி ஒரு பெரிய பானையை செஞ்சிருவியா? எவ்வளோ பெரிய தலைவன் இறந்து போயிட்டான், அவனுடைய புகழ் எவ்வளோ பெரிய புகழ், பிரம்மாண்டமான இந்த புகழோடு கூடிய இந்த மாபெரும் தலைவனுடைய புகழையும் சேர்த்து அடக்கம் பண்ணும்படியா அவ்வளோ பெரிய பானையை உன்னால செஞ்சிட முடியுமா? செய் அப்படின்னு ஒரு மன்னனுக்கு பானை செய்கிற ஒரு குயவனை பாற்று களம் செய்கோன்னு சொல்றான். நான் நினைச்சேன், இப்போ நம்ம அதில் இருக்கு பார்த்தீங்களா, ஜோசியன் சொல்றதுலேயே சாதாரண ஆளுக்கு ஜோசியன் சொல்றவன் இருப்பான், அரண்மனை ஜோசியன் ஒருத்தன் இருப்பான், அரண்மனை வைத்தியன் ஒருத்தன் இருப்பான். அரண்மனை ஜோசியனுடைய ரேஞ்சே தனி. அவன் அரண்மனைக்கு ஜோசியன் சொல்லி நிறைய நேரம் எலெக்ஷன்ல அதனால தோத்து போயிடுவாங்க. குண்டக மண்டக ஜோசியத்தை சொல்லிடுவான், இந்த தேதியில் தேர்தல் வை, அந்த தேதியில் வையே, அப்படி போ இப்படி போ. கையெழுத்து போடுறது கூட தேதி குறித்து கொடுத்தவங்களாம் இருக்காங்க, ஃபைலில் கையெழுத்து போடுறதுக்கு. ஜோசியம் பார்த்தா வீட்டை விட்டு கிளம்புனவங்களாம் இருக்காங்க. ஆக அரண்மனை ஜோசியன், அரண்மனை வைத்தியம், அதுக்கு பேர் ராஜ வைத்தியம். நான் நினைச்சேன், இந்த மாதிரி அரண்மனை வைத்தியம் ராஜ வைத்தியம் பண்ற மாதிரி ராஜா செத்து போனா செய்கிற களம் செய்கிற தாலி செய்கிறவனை தான் கோன்னு கூப்பிடுவாங்களோ, களம் செய் கோவே அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு இடத்துல களம் செய்கோ. இந்த களம் செய் கோவேன்னு சொல்றவன் ஒரு பெண். அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரன் வெளியில பணம் சம்பாதிக்க போறான், வசதி இல்லை, போய் தான் இருக்கணும். இவன் இங்க வீட்டில் இருக்கிறத மாமியாரோ யாரோ அம்மா அப்பா அம்மா யாரோடையும் இருக்கிறதுக்கு இல்லை, இவன் மட்டும் தான் இருக்கவும் விரும்பலை. நீ எங்கே போறியோ, என்னை விட்டுட்டு போகாத, நானும் உன் கூட ஒட்டிகிட்டே வந்துடுறேன், நானும் கூட வரேன். சில நேரங்கள் கூட சேர்ந்து போவாங்கல்ல, நானும் பிழைக்கிற இடத்துக்கு சேர்ந்து போயிடுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வடநாட்டிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ரோட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட சேர்ந்து குடும்பமாக இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு பெண்ணு அந்த ஆளோட போகிறா. அவள் சொல்கிறா, நான் எப்படி வந்தேன்னா, ஒரு மாட்டு வண்டி போகுதுல்ல, ஒரு மாட்டு வண்டி போகும்போது உப்பு விற்கிறதுக்கு அதுக்கு மாட்டு வண்டி போகும்போது அந்த மாட்டு வண்டிக்கு கீழே, அந்த மாட்டு வண்டி கீழே பள்ளி ஒட்டிட்டு வரும். நீங்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய அரணை பள்ளி இதெல்லாம் ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கும், ஓனாங்கூட ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த மாட்டு வண்டியில் ஒட்டிகிட்டு வந்த பள்ளி மாதிரி இவனோட சேர்ந்து நான் வந்த இடத்துல இவன் செத்து போயிட்டான். இப்போ எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, வந்த இடத்துல செத்து போயிட்டான். அட களம் செய் கோவே, செய்யறதான் செய்கிற ஒரு முதுமக்கள் தாலி, ரெண்டு பேரையும் சேர்த்து புதைக்கிற மாதிரி ஒரு பானையை செஞ்சு விடுறா அப்படிங்கிறான். இந்த பாட்டை நீங்கள் முதுமக்கள் சேர்ந்து புதைக்க சொல்லி ஆதரிக்கிறாங்க தமிழ் புலவர்கள்லாம் குற்றம் சாட்டக்கூடாது, அல்லது சதி உடன்கட்டை ஏறுதல் ஆதரிச்சாங்க, இது கிடையாது. இது உணர்ச்சி கவிதை. வந்த இடத்துல செத்து போயிட்டாடா, நான்டா எங்கே போகிறேன், பானை செய்கிற ரெண்டு பேருக்கு சேர்ந்து பானை பண்ணுறா, என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியான்னு அழுகிறது இல்லையா? ஒப்பாரி வச்சு அழுகும்போது என்னையா விட்டுட்டு போயிட்டேன்னு அழுவாங்க, கூட போயிடுறாங்க சொல்லி அழுகிறது தானே. அது மாதிரி இந்த பொண்ணு சொல்றா, அவன் பேரும் களம் செய் கோ. அப்படின்னா ராஜாவுக்கு பணம் செஞ்சாலும் அவன் கோதான், சாதாரண ஆளுக்கு செஞ்சாலும் கோ. ஏன்னா அவன் கோன்னு சொல்றது அவனுடைய ஓன் மெரிட்ல, ஏன்னா அவன் களம் செய் கோ. அந்த களம் சொய் கோ அப்படிங்கிறதுல தான் வேட்கோ சிறுவன் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் இன்னொரு இடத்துல வரும். வேல்கோ, வேட்கோன்னா குயவன். இந்த வேட்கோ சிறார், அந்த குழந்தைங்கள்லாம் வேட்கோ சிறார். அப்படி பாட்டாளி மக்களை, உழைக்கிற மக்களை கோ என்று சொல்லிய ஒரு சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்திருக்க வேண்டும்? சிந்துவெளி பண்பாட்டினுடைய ஆகச்சிறந்த கட்டுமானங்களுக்கு பெயர் பெற்ற அந்த சிந்துவெளி பண்பாட்டில் மிக முக்கியமான ஆள் யாருன்னு நினைக்கிறீங்க? கவிஞனா? இல்ல. ஓவியனா? இல்ல. அவனை விட முக்கியமானவன் சுட்ட செங்கல்லை செய்தவன். ஏன்னா சிந்துவெளியினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே வெள்ளம் தான். வெள்ளம் கூகுள் பண்ணி பாருங்க, 2022 மொஹஞ்சதாரோவில் மாபெரும் வெள்ளம். இந்த மொஹஞ்சதாரோ நினைவு சின்னம் 1 மாசம் தண்ணியில மூழ்கி கிடந்தது. இப்ப
2 ஆண்டுகளுக்கு முன்னால் 21, 22 அப்படிப்பட்ட வெள்ளக்காடாக இருந்த ஒரு பூமியில் பச்சை செங்கல், சுடாத செங்கல், சங்க இலக்கியத்தில் கூட வரும், பசுங்கலத்தில் வந்து தண்ணி பட்டா அது தண்ணியினுடைய வடிவத்துக்கு அப்படியே மாறிடும். அது வந்து சாலிடா நிற்காது. 10 நாள் 20 நாள் 1 மாதம் தண்ணி தேங்கி நின்றாலும் அந்த சுவர் இடிந்து விழாதது சுட்ட செங்கலில் மட்டுமே சாத்தியம். ஆக சிந்துவெளி பண்பாட்டின் கட்டுமானத்தில் ஆகச் சிறந்த பங்களிப்பு செய்தவன் குயவன், சூளை வைத்திருந்தவன். அதனால்தான் செங்கலை சுடும் இடத்திற்கு பெயர் செங்கல் கட்டளை. செங்கல் கட்டளைன்னு சொல்லுவாங்க. கட்டளைனா என்ன? கட்டளை என்ற ஆணை. ஆனா செங்கலை சொல்லி வச்சது மாதிரி கரெக்டா அறுத்ததுனாலதான் அந்த செங்கலை அறுக்கிற அந்த அறுப்பு இருக்குல்ல, அந்த மோல்டு மாதிரி இருக்கும்ல, அந்த அப்படி வச்சு அறுக்கிறது, அதுக்கு பேர் கட்டளை. அது என்னன்னா கட்டளை. ஆணை இடுவது கட்டளைக்கல், ஆணைக்கு கட்டுப்படுவது செங்கல் கட்டளை. அதனால் கட்டுமிடத்தில் இருந்தால்தான் அதற்கு பேர் கட்டிடம். கட்டின இடம் வந்து கட்டின இடத்துல இல்லாம சரிஞ்சு விழுந்துச்சுன்னா அது கட்டடம் இல்லை. ஆக கட்டியதற்கு கட்டுப்படுகிற கட்டளை கல்லை செய்தவன் தான் அந்த பண்பாட்டினுடைய ஆகச் சிறந்த விஞ்ஞானி. அப்படிப்பட்டவனை ஒரு சமூகம் கொண்டாடி இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் குப்தர்கள் காலத்தில் பிற்காலத்தில் வந்து மனுஸ்மிருதி இதெல்லாம் வந்ததுக்கு பின்னால் இந்த செங்கல் செய்கிறவன், பானை செய்கிறவன், கொல்லன், தச்சன் இவங்கெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சது இந்த 4 வகை வருணம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு திருப்பி சங்க இலக்கியத்தை படிச்சுட்டு, எங்க அப்பா நாங்களாம் படிச்சுட்டு விளையாண்டுட்டு வரும்போது கால் அழுக்காயிருக்கும். நீங்க தெருவில் விளையாண்டுட்டு வந்தீங்கன்னு வைங்க, அது ஒரு வசவு சொல்லு மாதிரி சொல்லுவாங்க. காலில் வந்து என்னடா கொசப்பாய மாதிரி வந்திருக்கேன். எனக்கெல்லாம் அப்பெல்லாம் புரியாது. கால் கழுவாமல் இருந்தானா என்னடா போய் காலை கழுட்டு வாடா அப்படிம்பாரு. எனக்கு அப்போ புரியாது, எதுக்குடா அப்படி சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு பின்னால் தான் எது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது மண்ணிலே மிதித்து வேலை பார்க்குறாங்கல்ல, மண்ணில் மிதித்து வேலை பார்த்தோன்னே நாங்களாம் விளையாண்டுட்டு வரும்போது எங்கள் காலெலாம் புழுதியாக இருக்கும். புழுதியாக இருக்கும்போது வீட்டில் திட்டுறது வந்து இப்படி சொல்லி திட்டுவாங்க. ஒரு வசவு சொல்லாக நாம் மாற்றினோம். அதனால்தான் அந்த பானை செய்யும் குயவனை தமிழ் சமூகம் எங்கே வைத்திருந்தது, சங்க இலக்கியம் எங்கே வைத்திருந்தது, அவன் எந்த இடத்தில் முக்கியமாக இருந்திருந்திருப்பான், அவன் எப்படி தாழ்ந்திருப்பான், இந்த வரலாறை புரிந்துக்கிறோம்டா பானை தடத்தில் போகலாம், இல்லைன்னா எருமை தடத்தில் போகலாம். இப்போ நான் வெளியில் போகும்போது ஒரு சொன்னார், நீங்கள் அருமையான ஒன்று உரை நிகழ்த்துறீங்க சார், என்னுடைய புத்தகம் கூட ஒன்று இருக்குது, அணிநடை எருமைன்னு. எருமை தடத்தை நீங்கள் பின்பற்றுங்க. இந்தியாவில் இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே எருமையினுடைய உருவ பொறிப்பு கம்பீரமாக பொறிக்கப்பட்ட ஒரே இடம் சிந்துவெளி பொறிப்புகள். ஏனெனில் எருமைகள் ஒரு வீட்டு விலங்காக பழக்கப்பட்ட இடம் வடமேற்கு இந்தியா, சிந்துவெளி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கும் எருமை மாடுகளில் 80 விழுக்காடு இந்தியாவில் இருக்கின்றன, தெற்காசியாவில் மொத்தத்தில். மீதி கம்போடியா, இந்தோனேசியா, வியட்நாம் இந்த மாதிரி இடத்துல இருக்கும். இந்த எருமை வேற எங்கே இருக்காது. இந்த எருமை பழக்கப்பட்ட இடமே, இதுக்கு பேர் ஏசியாட்டிக் பஃபலோன்னு பேர், வாட்டர் பஃபலோ, நீர் எருமை. இந்த எருமையை பற்றி அவ்வளவு பாராட்டி எழுதிய ஒரே இலக்கியம் இந்தியாவில் செவ்வியல் இலக்கியம், சங்க இலக்கியம் மட்டுமே. எருமை 10 500 எருமை மரம் என்று வீரம். அதையெல்லாம் விட அண்ணல் எருமை. இப்போ நம்ம அண்ணல் சொன்னால் யாரை சொல்கிறோம்? அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தியடிகள். அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர் என்று மாபெரும் தலைவர்களுக்கு சமகால தமிழ் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சொல்லை அப்படி அந்த 2 பேருக்கு பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிற ஒரு செல்லை அண்ணல் ஏறு என்று சங்க இலக்கியம் எருமைக்கு பயன்படுத்தி பெருமை செய்கிறது. எப்படிப்பட்ட எருமை? ஆக சிந்துவெளியில் கொண்டாடப்பட்ட எருமை, சங்க இலக்கிய செவ்வியலில் மட்டும் கொண்டாடப்படுகிற எருமை. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் எருமையோடைய கொம்பை நட்டு வச்சு அங்கே தான் கல்யாண சடங்கையே ஆரம்பிக்கிறாங்க. பந்தக்கால் நட்டது மாதிரி எருமை கொம்பை நட்டு வச்சு கல்யாணம் பண்ண ஊர் இது. அதுதான் சங்க இலக்கியம். ஆனால் அதுக்கு பின்னால் எருமை என்ன பண்ணோம்? எருமை நம்ம எதிர போனால் கூட எதிர வண்டியில் எருமை வந்துருச்சுன்னா நம்ம போகும்போது திடீர்னு வண்டியை நிறுத்தி ரிவர்ஸில் வர்றான். ஏன்னா சகுனம் கெட்டு போச்சான். எருமை எதுக்க வந்துருச்சுங்கிறான். என்னடா எருமை எதுக்க வந்துருச்சுன்னு சொல்கிறேன்னு நீங்கள் நல்லா பாருங்களேன். தெருவில் வந்து இந்தியாவில் நான் இந்தியா முழுவதும் பயணம் பண்ணியிருக்கேன். தெருவில் அனாதையாக தெரிஞ்ச எருமையை நான் பார்த்ததே கிடையாது. எருமை தெருவில் அனாதையாக தெரியவே தெரியாது. அதை கட்டி போட்டுப்பாங்க, வளர்ப்பாங்க, பால் கொடுக்கும். அது பயனுள்ள மிருகமாக இருக்கும். தெருவில் திரிகிறதுலாம் காளை மாடும் பசு மாடும் கண்ணுக்குட்டி தான் தெரியும். மற்றபடி இந்த எருமையை வந்து இழிவுபடுத்தியது, அவனை வந்து மகிஷாசுரன் அசுரன் ஆக்கியதும், யமனை அவன் மீது ஏற்றியது. என்னுடைய உரையினுடைய கடைசி வரியே
எங்கள் அணிநடையின் எருமையின் மீது யமனை ஏற்றி உட்கார வைத்தது எவன் அப்படிதான் முடிச்சிருப்பேன். அந்த புத்தகம் அப்படிதான் முடியும். ஆக இந்திய வரலாறு நீங்க எங்க வேணாலும் தொடங்கி எப்படி வேணாலும் பார்க்கலாம். பானை வழியா போனீங்கன்னா பானை தடம், எருமை வழியா போனீங்கன்னா எருமை தடம், வன்னி மரம்ங்கிற ஒற்றை மரத்தை கையில் பிடித்து கொண்டு நடந்தால் அது வன்னி தடம். இப்படி பல்வேறு ஊர் பெயர் தடம். அதனாலதான் இதற்கு பேரு பயணம். இந்த பயணம் என்பதை கட்டமைத்து இந்த நூலை நான் எழுதினேன். இப்ப இந்த நூற்றாண்டை இது எல்லாமே சரியா வந்திருக்கு பாருங்களேன். காலையில அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேசினார். அமர்நாத் ராமகிருஷ்ணன்லாம் இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் 13 ஐராவதம் மகாதேவன் என்னுடைய நூலை வெளியிடுறார். அப்போ நடந்த உரையாடலை தான் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். அப்போ ஐராவதம் வெளியிடுறார் அந்த புத்தகத்தை. அடுத்து ஒரு 45 நாளில் நான் கீழடியில் இருக்கேன். ஏன்னா அதுக்கு நடுவில் ஒரு செய்தி வந்தது. என்ன செய்தினா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹரப்பா நகர் சிட்டிஸ் இன் நியர் மதுரை அப்படின்னு 2 நாள் செய்தி வந்தது. அந்த செய்தியை படித்த உடனே நான் உடனே புவனேஸ்வர்லேருந்து சென்னை சென்னையிலேருந்து மதுரைக்கு நேராக கீழடிக்கு போயிட்டேன். பேராசிரியர் ராஜவேலு என் கூட வந்தார். நான் ஒரு அரை நாள் அமர்நாத்தோட இருந்தேன். அப்போ நான் இந்த செய்தியை படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் இதை ஒரு வருஷமாக இந்த உணர்வோட நான் ராக்கி கடியில் வேலை பார்த்தேன். என்னுடைய சீனியர்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதை பார்த்தா அந்த மெட்டீரியலை பார்த்தா ஹரப்பா மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் இன்னைக்கு வருதுன்னு எல்லாரும் அவரை ஆதரித்து அவரை உற்சாகப்படுத்தாமல் என்ன ஹரப்பா எங்கே இருக்குது, கீழடி எங்கே இருக்குது அப்படின்னு அவரை அப்படியே அந்த உற்சாகத்தை மட்டம் தட்டிட்டாங்க. அவர் என்ன செய்யறதுன்னு சொல்லி புழுங்கிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய புத்தகம் வந்தது. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளமும் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். இந்த கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தெல்லாம் நான் 2010 சென்னை கோவை செம்மொழி மாநாட்டை அறிவித்தேன். இந்த புத்தகத்தில் இதை பற்றி பேசுவதும் அதற்கு பின்னால் தான் இவர் இந்த செய்தி ஒரு வகையில் கசிந்தது என்று சொல்லலாம். அது நாளிதழ்களில் வந்ததற்கு பின்னால் தான் இந்தியா விழித்து கொண்டது. அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். அதுக்கு பின்னால நான் ஒரு 7 தடவை போயிருப்பேன் டெல்லிக்கு. எப்படியாவது அதை நிறுத்திடலாம். நான் இது வரைக்கும் எனக்குன்னு போய் எதையும் கேட்டதில்லை. ஏன் அவரை போய் தொந்தரவு பண்ணுறீங்க, எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டாரு. 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் நல்லது தானையா? தேர்தல் நடத்துறவன 4 வருஷத்துக்கு மேலே ஒருத்தன் கலெக்டராக இருக்கக்கூடாது. அவன் தேர்தல் நடத்தினா எம்எல்ஏட்ட ஒட்டி உறவாடி இருப்பான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வந்தன்னைக்கே உறவாடுறவனு இருப்பான், 10 வருஷம் இருந்தாலும் உறவாடாதவனு இருப்பான். அவன் கேரக்டர் பொறுத்து. ஆக அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அகழ்வாராய்ச்சி பண்ணுறவன் 10 வருஷம் 20 வருஷம் தொடர்ந்து பண்ணால் நல்லது தானேன்னா அவர் தூக்கி அசாமில் போட்டாங்க. கடைசி வரைக்கும் அவர் வர முடியல. அதுக்கு பின்னால் அவங்க மனைவியும் உடல். என்னை கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்தினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி உண்மையை வெளிக்கொணர்வதற்காக தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் துயரப்பட்டு துன்பப்பட்ட ஒரு நபர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். அந்த வகையில் இந்த தமிழ் சமூகம் அமர்நாத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தைமாபாத்து கீழே இறங்கி வரமாட்டேது ஆராய்ச்சி, இடல்பொருள் ஆராய்ச்சி. எங்கேயுமே ரீஜனல் சென்டர் கூட இல்லை. இப்போதான் தமிழ்நாட்டை பக்கம் இந்த தென்னிந்தியாவில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று இப்படி புரிஞ்சுக்கணும். டோனி ஜோசப்பும் அங்கே தான் பேசினார். டோனி ஜோசப் என்ன சொன்னார், 1915 காந்தி வந்ததுக்கும் 1924 அறிவிப்பு வந்தது, 25 வந்தது, இதெல்லாம் அந்த காலகட்டத்திலுடைய நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி பேசினார். ஏன்னா 1924 இப்படி ஒரு செய்தியை ஜான் மார்ஷல் அறிவிக்கும் வரை யாரும் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இந்தியாவினுடைய ஒரு வரலாறு தரைக்கு கீழே தூங்கிக் கொண்டிருக்கிறது. இது யாருக்குமே தெரியாது. இப்ப யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை யாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, ஹரப்பா நாகரிகம் சிதைந்ததற்கு பின்னால் இந்தியாவிற்கு புதிதாக வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். யாரா நீங்க புதுசா இருக்காங்கன்ட்டு யாரையுமே குற்றம் சொல்லக்கூடாது. என்னுடைய உரையை நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த புத்தகம் கூட எங்கேயுமே ஒரு வெறுப்புணர்வை, இவர் கெட்டவர், அவர் நல்லவர், இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் பேசும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்க்ளூசிவிசம், அதாவது இந்த ஒற்றைத்தனம், அதாவது ஒற்றை அடையாளம், அது எந்த வடிவத்தில் வந்தாலும் அது தவறானது. ஒற்றை அடையாளத்துக்கு எதிரான கற்றை பன்மியம், தி கலெக்டிவ் புளூரலிசம், அந்த புளூரலிசம் மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றும். அந்த புளூரலிசத்தினுடைய புரிதல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒற்றை வரியில் வெளிப்பட்டதை போல வேறு எந்த செவ்வியல் இலக்கியத்திலும் வெளிப்படவில்லை என்பது ஆணித்தரமான கருத்து. அப்படி ஒரு வார்த்தையே வராது.
அப்படி ஒரு சொற்றொடர் ஒரு சமூகத்தில் இருந்து பிறக்க வேண்டும் என்றால் அந்த சமூகம் பட்டறிவால் பட்டை தீட்டிருக்கப்பட்டிருக்க வேண்டும். பயணங்களால் பட்டை தீட்ட ஒரு பெரிய லாங் அனுபவம் தான். பட்டு தெளிஞ்சவன் சொல்லுவான்ல, 4 இடத்தை பார்த்தவன், 4 திசையை பார்த்தவன், உலகத்தை பார்த்தவனுக்கு தான் அந்த உலகம் பற்றிய புரிதல் இருக்கும். இல்லைன்னா உள்ளங்கையில தான் உலகம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆக இப்படிப்பட்ட ஒரு புரிதல் வர்றதுக்கு முன்னால நமக்கு திணிக்கப்பட்ட வரலாறு வேதத்துல தான் எல்லாம் தொடங்குச்சுங்கும் போது இவர் புதுசா ஒன்று சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா அதை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றால் அப்ப அதுக்கேற்ற மாதிரி 1948ல இந்தியா பிரிஞ்சிருச்சு. முக்கியமா சொல்ல போற இந்த ஹரப்பா மொஹஞ்சோதரோலாம் அந்த பக்கத்துல போயிருச்சு. எல்லை என்னடா எல்லாமே அந்த பக்கம் போயிருச்சு, நம்ம பக்கம் அதிகமா இல்லைன்னு தேடும் போது தேடல்கள் எல்லாம் அந்த வடமேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கியே போய்கொண்டிருக்கிறது. அதற்காக ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கி செல்லவில்லை என்பது பொருள் அல்ல. அவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 90 விழுக்காடு மக்களை நீங்கள் சுரண்டி பார்த்தால் அவனுக்கு கீழே ஒரு ஹரப்பா இருக்கும். அவன் குருதியில் ஹரப்பாவின் மரபணு இருக்கும். அதுல யாருன்னு கேட்டீங்கன்னா சிலர் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்தமானில் இருக்கக்கூடிய ஜரவா என்ற ஒரு பழங்குடி, அவர்கள் ஆதி இந்தியர்கள் சொல்ற பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த அந்த ஆப்பிரிக்காவில் இருந்து அந்த பழங்குடியுடைய எச்சம் சுச்சமாக இருப்பவர்கள் அந்தமானில் வசிக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த வட இந்தியா கூறுகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஹரப்பா கூறுலாம் பெருசா ஒன்றும் இருக்காது. அவங்க அப்படியே தனி வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ஜரவா என்ற பழங்குடி. தென்னிந்தியாவில் இருளர்கள் என்ற சமூகம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அந்த ஆதி இந்தியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த முதல் ரேஸ் அவங்களுடைய எச்சம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதுலதான் நம்ம விருமாண்டி அப்படி சொன்னார்ல, அவர் சொன்னார்ல, அவர்கிட்டையும் அது தூக்கலா இருக்கு. ஆக அவர் ஒரு விருமாண்டியாக இருக்கலாம், அவர் ஒரு இருளராக இருக்கலாம், அல்லது அவர் ஜரவா என்ற பழங்குடியாக இருக்கலாம். அவர்களிடம் அந்த முதல் மைக்ரேஷன் ரேட்டினுடைய இது அதிகமாக இருக்கும். அதுக்காக நிறைய பேர் கேட்கறது என்ன சார் நீங்க இப்ப கீழடியை பத்தி பெருமையா பேசுறீங்க, சிந்துவெளியை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னால இங்க மனுஷன் இல்லையா அப்படிலாம் கேட்கறாங்க. இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கும் நகர பண்பாட்டிற்கும், அவர்களுக்கும் சிந்துவெளி பண்பாட்டிற்கும், அவர்களுக்கும் சங்க இலக்கியத்திற்கும் தொடர்பில்லை. இதான் நம்ம பேசுறது இந்தியாவின் ஆகச்சிறந்த ஒரு செவ்வியல் இலக்கியம், உலகத்தின் ஒரு ஆகச்சிறந்த நகர்மய பண்பாடு. இந்த இரண்டுக்குமான இடைவெளியை மட்டும்தான் நம்ம பேசுறோமே தவிர, நம்ம பஞ்சாயத்து அதுக்கு முன்னால இங்க யாரு இருந்தானா இல்லையாங்கிறத பத்தி பேசவே இல்லை நம்ம. ஆக அதனால குழப்பம் வேண்டியதே இல்லை. அது வருவோம், இந்த திராவிடம்ங்கிற சொல்ல பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதுங்கிற பத்தி பேசுவோம். ஆக இந்த அறிவிப்பு ஒரு பெரிய புரிதலை அப்படியே பிரட்டி போட்டு விட்டுருச்சு இந்தியாவில். அதற்கு பின்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் நாம் இருக்கும்போது நமது தேடுதல்கள் எல்லாமே அந்த பகுதியில் ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதியிலேயே தேடல்கள் இருந்ததுனால இன்னைக்கு தேதிக்கிற 1400 இடம். அவர் சொல்றாரு குஜராத்தில் மட்டும் 710 இடத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும். எல்லாம் தோண்டலை. ஆனால் தெற்கு நோக்கிய தேடல்கள் நடக்கவில்லை. இந்த இடத்துல நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இந்த ஜான் மார்ஷல் யாருன்னா, அவர் இந்தியாவில் இறங்கினது 1902ஆம் ஆண்டு. 1902ஆம் ஆண்டு கப்பலில் மும்பையில் இறங்குறார். அவர் இந்தியாவில் டைரக்டர் ஜெனரலா வரும்போது அவருடைய வயசு 26. நான் கூட குடிமைப்பணியில் சேரும்போது என் வயசு 26 தான். IAS சேரும்போது 26 வயசுல ஒரு இளைஞன் அங்க பிரிட்டன்ல இருந்து இங்க இறங்குறார். கேம்பிரிட்ஜ்லாம் படிச்சிருக்காரு, ஒரு ஆர்கியாலஜி படிச்சிருக்காரு. இந்த பகுதியில் கிரீட் பகுதியில் கொஞ்சம் அகழ்வாராய்ச்சி செய்த களப்பணி இருக்கு. இவர் இந்த சொன்னார் பார்த்தீங்களா, கன்னிங்காம்னு ஒருத்தர். கன்னிங்காம் நினைச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் இதை உதாசீனப்படுத்திட்டாரு. அது எல்லாருமே இது ஒரு பௌத்த ஸ்தூபின்னு தான் நினைச்சிருந்தாங்க. இதை யாரும் பெருசா கண்டுக்கல. அப்ப இவர் 1902ல் வரும்போது இந்த போஸ்ட் காலியா இருக்கு. இந்த போஸ்டே வேண்டியதில்லை, டைரக்டர் ஜெனரலா வேண்டியதில்லையா, ஏன் வெட்டித்தனமா தோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டே அபாலிஷ் பண்ணலான்னு பேசும்போது இந்த கர்சன் ஒருத்தர் வர்றார். இந்த கர்சனை நிறைய பேருக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும். யாருக்கு பிடிக்கலைங்கிறத வச்சுதான் நீங்க யாருன்னு அடையாளத்தை கண்டுபிடிக்கலாம். அவர் வங்க பிரிவினை பண்ண பார்த்தாரு, அது பண்ண பார்த்தாருன்னு ஹர்சனுடைய வரலாறு தனியா இருக்கும். 1905 அவர் என்ன திங்க் பண்ணாருன்னா, கண்டமே தோண்டிக்கிட்டே இருக்கான், இதை முறைப்படுத்தணும், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜி போஸ்ட் முக்கியம் சொல்லி எனக்கு இந்த போஸ்ட் முக்கியம் சொல்லி எழுதுறாரு. சரி இந்த போஸ்ட்டை ஃபில்அப் பண்றோம்னு சொல்லப்ப யாரை அங்க போஸ்ட் பண்ணலான்னு சொன்னப்ப அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி லண்டன்ல அவர் சிலர்கிட்ட கேட்கிறார். வின்சென்ட் ஸ்மித்னு ஒருத்தர்,
இந்தியன் சிவில் சர்வீஸ், நான் எப்படி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் பணியாற்றினோம், இந்தியன் சிவில் சர்வீஸில் பணியாற்றி 50 வயதுக்கு மேல் விருப்ப ஓய்வு பெற்று, அதற்கு முன்னாலே அவர் சமஸ்கிருதம் நன்கு அறிந்தவர். இந்திய வரலாறு, நீங்கள் வின்சென்ட் ஸ்மித் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியன் ஹிஸ்ட்ரி, அவர் தான் வின்சென்ட் ஸ்மித்னு முறைப்படி ஒரு இந்திய வரலாறை எழுதினவர். இந்திய வரலாறை எழுதுகிற சமஸ்கிருதம் படித்தவர். அப்போ எல்லாருமே இந்தியாவை பற்றிய அறிவு அப்படின்னா சமஸ்கிருதத்தின் மூலமாக தான் வந்தது. அதுக்கு காரணம் மார்க்ஸ் முல்லர் தான் மார்க்ஸ் முல்லர், கீத், இந்த மாதிரி ஆளுங்க தான் இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, ஜெர்மனியில் மொழிபெயர்த்து இந்த பகவத்கீதையும் வேதங்களை எல்லாம் மேற்கு உலகத்துக்கு கொண்டு சென்றார்கள். ஆக இந்தியாவை பார்க்குறவங்க எல்லாருமே சமஸ்கிருதங்கிற கண்ணாடி மூலமாக தான் பார்ப்பாங்க. அதனால இவரும் இந்திய வரலாறுன்னு எழுதிட்டு இதில் தென்னிந்திய வரலாறு பெருசாக ஒன்றுமே எழுதப்பட்டிருக்காரு. அப்போ ஒருத்தர் வருத்தப்பட்டு இங்கேருந்து கடிதம் எழுதுறாரு. அந்த கதையை சொன்னால் தான் இந்த ஜான் மார்சனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கடிதம் போகுது. அதை எழுதினவர் சுந்தரம் பிள்ளைங்கிறவர். அவர் இந்த கடிதம் எழுதும்போது என்ன சொல்றாரு, இந்திய வரலாறு எழுதுறவங்க எல்லாருமே சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியர்களை பற்றி கவலையே படுறதில்ல, இந்திய வரலாறை தெற்கிலிருந்து தெற்கின் பார்வையில் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு. அதை வின்சென்ட் ஸ்மித் சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தர் கடிதம் எழுதியிருக்காரு, அன்பார்ச்சுனேட்லி அவரை தமிழ் எந்தூசியாஸ்ட் அப்படிங்கிறார். தமிழ் எந்தூசியாஸ்ட், அதாவது ரொம்ப ஆர்வக்கோளாறுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஆனால் இப்போது கையில் தரவுகள் இல்லை, அப்படிலாம் எழுதுறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிடுறார். அப்படிலாம் எழுதுவதற்கு, தமிழின் பார்வையில் எழுதுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்ற ஒருவர் விருப்ப ஓய்வு பெற்று லண்டன்ல இருக்கும் போது அவரை இந்த போஸ்டுக்கு நியமிக்க சொல்லி சிபாரிசு வருது. அங்கேயும் லண்டன்ல ஒத்துக்கிறாங்க. இப்ப கர்சன் பிரபு பார்க்கிறாரு, இங்க ரிட்டையர்ட் ஆகி ஓய்வு பெற்றவர், அவருக்கு வயசே 45, இவருக்கு 55, நம்மளை விட மூத்த ஆளு, ஏற்கனவே பழந்துன்னு கொட்டை போட்டவர், ஏற்கனவே சமஸ்கிருதத்துல எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கவர், வரலாறு எழுதினவர், அவரை திருப்பி கூட்டு வந்தோன்னா அரைச்ச மாவு தானே அரைப்பாரு. அவர் என்ன சொல்றாரு, கர்சன் பிரபு எனக்கு அவர் வேணான்றார். எனக்கு அவர் வேணான்னு சொல்லி யாரை கண்டுபிடிக்கிறது? அப்ப பிரிட்டிஷ் மியூசியம் இருக்கு பார்த்தீங்களா, மியூசியத்தில் இருக்கவங்க சொல்றாரு, ஒரு நல்ல ஆளை பார்த்து சொல்லுங்க யாரு. அவங்க கேம்பிரிட்ஜில் கேட்குறாங்க. கேம்பிரிட்ஜில் ஒரு வாத்தியார் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், நல்லா விவரமானவன், அவனை போஸ்டிங் போடலான்னு. அவர் சிட்னியில், இப்போ பேசினார்ல சிட்னியில் நம்ம டோனி ஜோசப், எப்படிலாம் வருது பாருங்க வாழ்க்கை. இன்னைக்கு சிட்னிலேருந்து பேசுறாரு. அங்கே இருக்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு இந்த ஜான் மார்சல் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. ஆர்கியாலஜியா வாத்தியாரா வேலை பார்க்கறதுக்கு, ஆசிரியராக வேலை பார்க்கறதுக்கு அவர் அப்ளிகேஷன் போயிருக்கு. இப்போ ஜான் மார்சல் கூப்பிட்றாரு, நீ இந்தியாவுக்கு போறியான்னு. 26 வயது இந்த மனிதன் இறங்கி இந்தியா முழுவதும் ஒரு வருஷம் சுற்றுறார். 2002, 2003 திருச்சிக்கு வந்திருக்காரு. திருச்சிக்கெல்லாம் போயிருக்காரு. அவர் தோண்டியது தான், அவர் இந்த பொறுப்பில் இருந்த போது தோண்டப்பட்டது தான் ஆதிச்சநல்லூர். எதுக்காக நான் இதை சொன்னேன்னா, அலெக்சாண்டர் ரீயை அந்த பொறுப்பில் நியமித்து ஆதிச்சநல்லூரை தோண்ட வைத்ததே ஜான் மார்சல் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க தெற்கில் இப்படி ஒண்ணு வருது. அந்த அலெக்சாண்டரை தோண்டினதிலேயே சிந்துவெளியில் இருக்கக்கூடிய உருவப்பொறிப்பு மாதிரி இருக்கக்கூடிய தாய் தெய்வம் மாதிரியான விஷயம் கிடைச்சிருச்சு. இதே பிரான்ஸ், இங்க கிடைக்கிற செப்பு கலவை மாதிரி இருக்கக்கூடிய பிரான்ஸ், அதே மாதிரி ஆர்சனிக் ரேஷியோ அங்க இருக்கக்கூடிய கலவை மாதிரி மெட்டாலஜி உள்ள தடயம் இங்க கிடைச்சிருச்சு. ஆனால் அதை யாருமே திரும்பி பார்க்கல. இதை புதைகுழி இடம் என்று அவர் சொல்றாரு. இது மட்டும் கிடையாது, இதை போல 32 இடங்களை இந்த ஆதிச்சநல்லூரை சுற்றி தோண்டுவதற்கு இடங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி 32 இடங்கள் சொல்றாரு. அது 2004, 1904. ஜான் மார்சல் வந்தது 1902. அவரே திருச்சிக்கு வந்தது 1903. தோண்டப்பட்டது 1904. அவர் அறிக்கை விட்டது, திருப்பி அந்த ஆதிச்சநல்லூருக்கு திரும்பவும் தோன்றுவதற்கு ஒரு அகழாய்வாளன் சென்றது 2004. 100 வருடம் கழித்து, 100 வருடம் ஆதிச்சநல்லூர் மக்களும் எவனும் திரும்பி பார்க்கவில்லை. யாருமே போல் சத்தியமூர்த்தி போய் அங்க தோன்றாரு. தோண்டி அறிக்கை வெளியில வரல. அங்கு ஒரு உடல், நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பேன், ஆதிச்சநல்லூர் அலமாரியில் எலும்புக்கூடுகள், தி ஸ்கெலிட்டன் இன் தி கப்போர்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். ஸ்கெலிட்டன் இன் தி கப்போர்ட், ஏதாவது அந்த பீரோல மறைச்சு வச்சிருக்க மாதிரி. ஸ்கெலிட்டன் இன் தி கப்போர்ட்னா ஒரு மறைச்சு வச்சிருக்கப்பட்ட விஷயம். இங்கிருந்து ஒரு எலும்புக்கூட்டை எடுத்துக்கொண்டு மைசூருக்கு போறாங்க. பாதுகாப்பா எடுத்துட்டு இந்த எலும்புக்கூடுல என்ன தெரியுது, டிஎன்ஏ எதுவும் கிடைக்குமான்னு எடுத்துட்டு போயிருக்காங்க 2004, 2004-05. இதுவரைக்கும் அந்த எலும்புக்கூடு ஆராய்ச்சி செய்யப்பட்டதா, அதில் எதுவும் தெரிந்ததா,
என்று இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் தகவல் அறியும் சட்டத்தில எல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க, அது போன இடமே தெரியல. அதான் ஸ்கெலிட்டன் இன் தி ஆதிச்சநல்லூர் கப்போர்டு என்று நான் எழுதியிருப்பேன். அவருடைய அறிக்கை வெளிவரவில்லை. அவருடைய அறிக்கை வெளிவர வேண்டும் என்று காமராசுங்கிற ஒரு முத்தாளங்குறிச்சி காமராசுங்கிற ஒருத்தர் வழக்கு போடுறார். அந்த வழக்கு போட்டு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லி இந்த அறிக்கையை வெளியே விடுங்களா சொல்லி அவர் ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு. கடைசியில் சத்யபாமாங்கிறவங்களுடைய பெயரில் அந்த அவரையும் கூட அதிகமாக குறிப்பிடாமல் ஒரு காமா சோமான ஒரு ரிப்போர்ட்டு வெளியிடப்பட்டது. அமர்நாத் எழுதிய மிகச்சிறந்த கீழடி முதல் கட்ட 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வெளியிடப்படவில்லை. அதுக்கு பின்னால கீழடியில் 3வது ஒருத்தர் வர்றாரு. இதை லேசா தோண்டி பார்த்துட்டு இங்க ஒன்றும் தோன்றதுக்கு ஒன்றும் இல்லையா, போங்க போங்க அப்படின்ட்டார். வடிவேல் ஒரு படத்துல வந்து சொல்லல, நின்றுட்டு பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு கிளம்புங்கிற மாதிரி அவர் வந்து கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க போங்க. அப்போ வந்து எல்லாம் வர்றாங்க, அமைச்சர்லாம் வர்றாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இதை அப்படி என்ன ஒன்றுமே தோன்றதுக்கு இல்லைங்கிற எங்கே தோன்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னாரோ முதல் 2 அறிக்கையும் வரல, 3வது அறிக்கைக்கு தோன்றுமே இல்லைன்னு சொல்லி வடிவேல் மாதிரி துண்டை போட்டு போயிட்டார் அவரு. 4லேருந்து இப்போ 10வது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் எப்படி நீ ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன, அதுக்கு பின்னால் வந்து அறிக்கையெல்லாம் வந்துருச்சே, என்ன நடக்குதுங்க? ஆக கீழடியில் தோண்ட மறுத்த குணம், ஆதிச்சநல்லூரில் தோண்டாத குணம், ஆதிச்சநல்லூர் தோண்டிவிட்டு அறிக்கை விடாமல் தடுத்த குணம், தைமாபாத்திற்கு கீழே தோண்டாத குணம், இது எல்லாவற்றுக்கும் ஒரே பெயர் தோண்டாத துயரம். தோண்டாத துயரத்தை தோண்டித்தான் தீர்க்க வேண்டும். There is no escape. வேற வழியே கிடையாது. தோண்டாத துயரத்தை தோண்டித்தான் தீர்க்க வேண்டும். அதை தான் தோன்றாங்க. இப்ப தோண்ட புதுசா வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த திசையில் நாம் தோண்டவில்லை. எப்படி எங்க உண்மை, நீங்க உண்மை இங்க இருக்குன்னு வைங்க, உண்மை இங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த சைடு போய் நீங்க தேடிட்டு இருக்கீங்க வைங்க. அப்படின்னா என்ன, இப்போ சின்ன பிள்ளைங்கலாம் கண்ணாமூச்சி விளையாடும் போது இங்கே சைடில் இருந்துட்டு இந்த மாதிரி தேடுற மாதிரி நம்ம நடிப்போம்ல, கடைசிலாம் சின்ன பிள்ளை போய் உடனே கண்டுபிடிச்சிட்டு வைங்க உங்க அறிவை பயன்படுத்தி. கடைசி வரைக்கும் தெரியாத மாதிரியே நடிக்கணும், அதுவா எந்திரிச்சு தான் சொல்லும் இங்க இருக்கேன் உனக்கு தெரியலைங்க. அது மாதிரி இந்திய வரலாறு அந்த மாதிரி தான். ஒரு கண்ணாமூச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கு தோண்ட வேண்டும் என்பது தோண்ட வேண்டியவர்களுக்கு தெரியும், ஆனால் தோண்ட மாட்டார்கள். அதை நாங்களும் தோண்டாமல் விட மாட்டோம். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதனால என்ன கிடைக்குது? இந்த உரையாடல் வேற எங்கேயுமே நடக்காது. நேற்று பச்சைப்பன் கல்லூரி முழு நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவ்வளவு மாணவர்கள் நாங்கள் பேசிட்டோம். இரவு இங்கே கிளம்பணும், இன்னைக்கு இங்கே இருக்கோம், நாளைக்கு அவினாசி. இந்த மாதிரி ஊர் ஊரா போய் சிந்துவெளியை பற்றிய ஒரு பரப்புரை செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். இது ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்ப அவங்க முதல்ல சொல்றது வரலாறு கடந்த காலம் காப்பாற்றப்பட வேண்டும். காப்பாற்றப்பட வேண்டியது நம்ம எல்லாம் நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கோம். புழைக்கிற புழப்ப பார்க்காம சிந்து வெளியாவது முந்து வெளியாகுதுன்ட்டு. காப்பாற்றப்பட வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டுமல்ல, கடந்த காலமும் தான். கடந்த காலமும் காப்பாற்றப்படும். கடந்த காலத்தை காப்பாற்றினா நீங்க நிகழ்காலத்தை காப்பாற்றவே முடியாது. உங்களுக்கு அட்ரஸே தெரியாம போயிடும், நீங்க எங்க இருக்கீங்க தெரியாம போயிடும். நீங்க சின்ன சின்ன உதாரணத்தை பாருங்க. உண்மையிலேயே ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க முத நம்ம ஏவுன செயற்கைக்கோள் என்ன? ஆரியபட்டா. ஆரியபட்டானா யாரு? ஆரியபட்டாங்கிற ஒரு ஆளு. அவர் வானசாஸ்திரத்துல சிறந்தவர். அதுக்கடுத்து என்ன ஒண்ணு ஏவணும்? பாஸ்கரா. அவர் யாரு? அவர் ஒரு ஆளு, அவர் ஒரு வான அது. இந்த மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்கும், பேர்ல வந்துட்டு இருக்கோம். ஆரியபட்டா, பாஸ்கரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்ப இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, வராக வீரர்னு ஒருத்தர் இருந்தாரு, ஆரியபட்டா. இதெல்லாம் வானசாஸ்திரத்தில் சிறந்ததா இந்த 2000 ஆண்டில் இந்தியா அடையாளம் செஞ்ச 2-3 பேர். சரி, இப்ப சுதந்திரம் அடைஞ்சாச்சு, எல்லா விஞ்ஞானம்லாம் வளர்ந்தாச்சு, இப்ப நம்மளும் எல்லாத்தையும் ஏவுறோம். அப்துல் கலாம் அங்க போனாரு. இப்ப போய் சமீபத்தில் செவ்வாய்க்கு திங்கள்ல போய் சந்திரன்ல தண்ணியை தோன்றவன், செவ்வாய் கிரகத்தை தேடி பார்க்கிறவன், அவன் பேர்லாம் என்ன? மயில்சாமியா? மயில் வாங்க, மயில்சாமி அண்ணாதுரை. அண்ணாதுரைன்னு பேர் வச்சுட்டு எப்படியா ஏவுறீங்க? மயில்சாமி அண்ணாதுரை. இன்னொருத்தர் சிவன். அப்புறம் இப்ப ஒரு முத்துவேல். அப்புறம் ஒரு அம்மா திருநெல்வேலி பக்கம் ஒரு கிறிஸ்தவ பெண், இளம்பெண். இன்னொரு இஸ்லாமியர். யோசிச்சு பாருங்க, கடந்த 25-30 வருஷத்துல
அது எப்படியா இப்போ மட்டும் ஏவுறவெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஏவிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் கூப்பிட்டு முதல்வர்லாம் பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக 2000 வருஷமா நீங்கள் கொடுக்குற பேருக்கும் இந்த பேருக்கும் சம்பந்தம் இல்லையே. ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த உண்மை ஞானம் யாரிடம் இருந்தது? மகாபலிபுரத்துக்கு போயிருந்தேன். மகாபலிபுரத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் சிற்பக்கூடம் வச்சிருக்காரு. ட்ராட்ஸ்கி மருது என்னுடைய நண்பரோட சேர்ந்து அவர்கிட்ட நான் போயிருக்கேன். அவர் சுற்றி காமிச்சிருக்காரு. வள்ளுவர் சிலை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. யார் பேர் என்ன, பாஸ்கரா? அவர் இல்லை, பாஸ்கர் தானே. நான் அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட பேசினேன் நான். இங்கே மகாபலிபுரத்தில் இந்த சிற்பக்கலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க, கணபதி ஸ்தபதியெல்லாம் இருந்திருக்காங்க, எங்கே பார்த்தாலும் இருக்குது. இங்கே கோர்ஸ்லாம் நடக்குது, டிப்ளமா. எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 45-50 பேர் கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதில் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அப்படிலாம் யாரும் இல்லையே. இல்லை, நம்ம தமிழ் ஆளுங்க தான், சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க யாரும் படிக்கலையான்ட்டு. அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதத்தில் சில்ப சாஸ்திரா எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்க. அப்போ சிற்பத்தை வெற்றவன் எவனும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க கிடையாது. அப்பயே சில்ப சாஸ்திரா சமஸ்கிருதத்தில் இருக்கு. இப்போதான் பரதநாட்டியத்தை எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. யார்? ஜட்ஜி வீட்டுக்காரம்மா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒய்ஃபு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் தங்கச்சி, ஐபிஎஸ் ஆஃபீஸரு எல்லாம் போய் இப்போ பரதநாட்டியம் இப்போ ருக்மணி அரண்டேல் இவங்கெல்லாம் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அது பேர் என்ன, கலாச்சேத்ரா, அங்கேருந்து அங்கெல்லாம் போய் இவங்கெல்லாம் ருக்மணி அரண்டேல் இவங்கெல்லாம் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு பின்னால் இப்போ பரதநாட்டியம், அதுக்கு இது மியூசிக் அகாடமி, நாரதகான சபா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னால் ஆடுறவனை கேவலமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஆடுறவனை கேவலமாக நீ பார்த்தீங்கன்னா ஏன் பரத சாஸ்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்கு? அப்போ நீ சமஸ்கிருதம் மட்டும் படித்தவன் ஆடி இருக்கணும்ல, அப்போ சிற்பம் செதுக்கி இருக்கணும்ல. அப்போ சிலையை செஞ்சவனுக்கும் ஒரு கவிதை எழுதினா, இப்போ முடிக்கும் போது ஞாபகப்படுத்துங்க. கவிதை ஒன்று, இந்த சிலையை வேடிக்கை பார்க்குற சிற்பியை பற்றி ஒரு கவிதை முகநூலில் போட்டிருந்தேன், கிடைச்சதை நான் வாசிச்சு காமிக்கிறேன். ஆக சிலையை செய்கிறவன் ஒருத்தன் அந்த சிலையை வாங்கிட்டு போய் உள்ளே போனோம்னா, கர்ப்ப கிரகத்துக்கு போனோம்னா அதுக்கு நமக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுது. அந்த சிலையை செஞ்சவனே கூட வெளியிலிருந்து தான் பார்க்கணும். ஆக கலைகளும் ஞானமும் அறிவும் மொழிபெயர்க்கப்பட்டன. இந்திய வரலாற்று மொழிபெயர்த்தவதும் அது அவனுடையதாகி விடுகிறது. அதற்கு பின்னால் அந்த மொழியை கற்பதை யார் கற்கலாம் யார் கற்கக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டதனால் அறிவு என்பது ஒரு கன்ஃபைன்ட் என்விரான்மெண்ட், ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சுவற்றுக்குள் அடக்கப்பட்டது. இஃப் யூ கண்ட்ரோல் தி அக்சஸ் டு தி நாலேஜ், அறிவை அடைவதற்கான வழியை நீங்கள் அடைத்து விட்டால் நீங்கள் ஒரு சமூகத்தை எளிதாக அடக்கி ஆளலாம். அங்கதான் வித்தியாசம் இருக்கு, அங்கதான் வேறுபாடு இருக்கு. சங்க இலக்கியத்தில் எத்தனை பெண் கவிஞர்கள்? ஒருத்தர் 32ங்கிறாங்க, ஒருத்தர் 35ங்கிறாங்க, 30க்கு மேல, குறைந்தபட்சம் 30க்கு மேல் பெண் கவிஞர்கள். அவங்களுடைய பின்னணி என்ன? வெண்ணி குயத்தியார், குயவர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு, முடத்தாம கண்ணியார், நச்சல்லையார், ஔவையார். ஔவையார் காதல் மட்டுமா பேசுறாங்க, அரசியல் பேசுறாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அம்பாசிடர்னு சொல்லுவேன். ரெண்டு கவர்மெண்ட்டை சந்திச்சு வச்சு சண்டை போடாம அவ்வளவு சாதுரியமா பேசுறாங்க. இவன்கிட்ட போய் பார்க்குறாங்க, ஆயுத கூடத்தெல்லாம் திறந்து பார்க்குறான், ஔவையாரை இம்ப்ரெஸ் பண்ணி. ஏன்னா அவங்க அந்த எதிரி 2 பேருடைய டச்சில் இருக்காங்க. இவன் போய் சொல்லுவான் எவ்வளோ ஆயுதம் வச்சிருக்குன்னு, அவங்க போய் சொல்லி அரட்டட்டோம்னு. இவங்க பார்க்குறாங்க ஆயுதம்லாம் நல்லா தொடச்சி நல்லா இருக்கு, நம்ம வடிவேலுடைய 23ஆம் புலிகேசியில் இருந்த மாதிரி. உடனே இவங்க பார்த்து சொல்றாங்க, பரவாயில்லையா, எல்லா ஆயுதங்கள்லாம் நல்லா தொடச்சி கிடச்சி அழுக்கா நல்லா வச்சிருக்கீங்களே பல பலன்ட்டு. அவனுடைய ஆயுத கிடங்குலாம் அப்படி இருக்காது, ஃபுல்லா குத்தி கித்தி குடல் ரத்தம் கித்தம் கரை கீது உடஞ்சது ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய இதுல ரத்த கரையா இருக்கும், குடல்லாம் ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி ஔவையார் சொல்றாங்க. அப்படின்னா என்ன மெசேஜ்? நீ சண்டையே போட்டு பழகாதவன்டா, உன் ஆயுதத்தை நீ அருங்காட்சியகம் மாதிரி வச்சிருக்க, அவன் தினம் ஆயுதத்தை பயன்படுத்திட்டு இருக்கவன் அப்படின்னு சொல்லவும் அவன் சண்டையை விட்டு சமாதானம் ஆயிடான். இந்த ஔவையார் பாட்டை நீங்க அப்படி பார்க்க கூடாது. அவர் சொன்னார் பாத்தீங்களா, சுந்தர் மொழிபெயர்த்து சொன்னார் பாத்தீங்களா, சிந்து வெளியில ஆயுதம் இல்லை, சண்டை இல்லை, போர்க்களம் இல்லை, வன்முறை இல்லை, ஆனால் ஒரே ஒரு சிற்பம் விதிவிலக்காக இருக்கிறது. 2 பேர் இதை குத்தி வச்சிருக்காங்க, 2 பேரும் ஆயுதத்தை வச்சிட்டு இருக்கா, நடுவுல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா, 2 பேர்த்தையும் தடுத்துட்டு. இதை ஒருத்தன் சொல்றான், 2 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வன்முறை செய்யறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு. அதை பார்க்கறவனுடைய பார்வையை பொறுத்து அதை பார்த்த எவன் அப்படி சொல்லிப்பான்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அது இல்ல, இந்த 2 சண்டை போடுற ஆயுதம் தாங்கிய 2 ஆண்களையுமே சமாதானப்படுத்தக்கூடிய, அதுக்கு பேரு சந்து செய்வித்தல் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லும். அதைத்தான் ஔவையார் பண்ணாங்க. அதனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் சிந்துவெளியில் அந்த பெண். ஆயுதம் தாங்கி இருக்கிற 2 பேருக்கு நடுவில் ஆயுதம் இல்லாத ஒருத்தி நின்று சமாதானம் பேசுகிற கதை.
இப்படிதான் ஒவ்வொரு சிலம்பு, கண்ணகியினுடைய கதை, ஒவ்வொன்று தொன்மங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அது சிந்து வெளியில தான் கொண்டு போய் விடும். ஆக இந்த இரண்டு வேறு உலகங்கள், நான் தொடர்ந்து இந்த உரையாடலை நான் பேசிக்கிறேன். ஒரு 3 விஷயங்கள் இந்திய துணைக்கண்டத்தில், சிந்து வெளிங்கிற பரும பொருள், ஒரு கான்கிரீட் ரியாலிட்டி, சங்க இலக்கியம்ங்கிற ஒரு மென்பொருள், எனக்கு முன்னால ஒரு இலக்கியம் இருக்கு, அந்த இலக்கியம் சொல்றதுக்கு சான்றாதாரங்கள் என்னிடம் அவ்வளவு இல்லை. நான் சில வித இதை வந்து நான் என்ன சொன்னேன், சிந்து இன்னைக்கு காலையில பேசும்போது டோனி ஜோசப் சொன்னார், அவனுங்க நீர் மேலாண்மை பண்ணானுங்க, நிறைய வறட்சியான இடங்கள்ல தண்ணி கொண்டு வந்து தொலாவீரா மாதிரி இடத்துல பண்ணியிருக்கானுங்க. வெள்ளம் அதிகமாக வர்ற இடத்துல சுவர் கட்டி, சிந்து வெளியில் இருக்கக்கூடிய சுவர் கட்டினது வந்து பகைவர்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இல்லை, சண்டை போடுறது காப்பாத்துறது இல்லை, அது தடுப்பரண். தடுப்பறன்னா வெள்ளத்தின் அரண். அந்த கதை எப்படி தொடரும்னு கேட்டீங்கன்னா, மதுரைக்கு போனீங்க, புட்டுக்கும் பண் சுமந்த கதை. புட்டுக்கார தெருன்னு ஒருத்தர் இருக்குல்ல, புட்டுத்தோப்பு, மறந்து போச்சு 40 வருஷம். புட்டுத்தோப்புன்னு ஒரு ஏரியாவே இருக்காங்க. புட்டுத்தோப்புன்னு ஒரு ஏரியா, புட்டுக்கு மண் சுமந்த கதை. கடவுள் வந்து நகரத்துல வெள்ளம் வந்துடும், சிவபெருமான் வந்து ஒரு கிழவி ஒரு அம்மாவுக்காக மண் சுமந்தாரு, அவர் அடிச்சாருன்னு கதையெல்லாம் இருக்கும். நம்மளை சுத்தி எப்ப பார்த்தாலும், இப்ப வயநாட்டில் வந்தது மாதிரிதான், நம்மை வெள்ளம் துரத்துகிறது, கள்ளமும் துரத்துகிறது. வெள்ளத்தால் பாதியும் கள்ளத்தில் மீதியும் இழந்துவிட்டு இந்த வரலாற்றை மீண்டும் பேச தொடங்கி இருக்கிறோம். ஆக வயநாட்டில் நடந்த மாதிரி தான் தொடர்ந்து நடந்திருக்கும். சங்க இலக்கியம் அதைத்தான் பேசுகிறது. கபாடம் புறப்போச்சு, தென்மதுரை போச்சு, ஒரு நகரத்தை இழந்த கதையை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நகரங்களை வந்து தண்ணீரை வந்து எப்படி தேவைப்பட்ட இடத்தில் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணணும், தேவையில்லாத இடத்துல தடுப்பரண் ஏற்படுத்தணும். இதுக்கு பேர் தான் நீர் மேலாண்மை. இந்த நீர் மேலாண்மையை அவர் சொன்னார். அவர் சொன்ன பாயிண்ட் அப்ப தான் நான் இங்கே குறிச்சுட்டு தான் தேடினேன். சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் குடப்புலவியனார் அப்படின்னு அவர் பேரு. அவர் யாரை பத்தி எழுதினார்னா, தலையானங்காடத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பத்தி எழுதினார். அந்த தலையானம் அப்படிங்கிற தலையானங்கிறது ஒரு இடம்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் சிந்துவெளி பகுதியில். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் 2 வகையான கேட்டகரி. புறநானூறு 18வது பாடல். சிலர் வந்து சொல்லுவாங்க, என் பேரை நிறுத்திட்டு போகணும், புகழை நிறுத்திட்டு போகணும், புகழ் பெறணும், என் பேரை நிலையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சங்க இலக்கியத்தில் இன்னொரு இடத்துல வரும், மன்னா உலகத்தில் மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே. இந்த நிலையில்லாத உலகத்துல நிலையா இருக்கணும் ஒருத்தன் நிறுவன நினைச்சானா, அவன் தன்னுடைய புகழை நிறுவிட்டு தான் செத்து போயிடணும். அதே மாதிரி நடுகள் ஆயினன் புறவலன், இப்படிலாம் இருக்கு. நெல்லுகுத்தும் பரவும் கடவுளும் இளவேன். இங்க சொல்றாரு அந்த குடப்புலவிடார் சொல்றாரு, இங்கே நிலைச்சி இருக்குன்னு நினைச்ச எவனாவது நினைச்சானா அவன் யான்னா, நிலன் நெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம தட்டோரே, இவன் தள்ளாதோரே தள்ளாதார் இவன். எவன் ஒருத்தன் நிலத்தினுடைய நெகிழ்ச்சி தன்மையை, நிலத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி அணைத்தடுப்பு இதை போன்ற நீர் மேலாண்மையை எவன் செய்தானோ அவன் பெயர் இருக்கும். அப்படி செல்லாதவனுடைய பெயர் அவனோடு சேர்ந்து சென்றுவிடும். பென்னிக்குயிக்கு ஏன் சிலை இருக்கு? அவர் யாரு? அவரு பிரிட்டிஷ்காரரு, அவர் வெள்ளைக்காரன். அவருக்கு இங்க சிலை வச்சு பென்னிக்குயிக் பொங்கல் அப்படின்னு தேனி மாவட்டத்தில் கொண்டாடுவாங்க. எதுக்கு வந்து காளிங்கராயன் கால்வாய்ன்னு சொல்லி வச்சுட்டு காளிங்கராயனுக்கு சிலை வச்சிருக்காங்க? நான் ஈரோடு உரை நிகழ்த்த புத்தக கண்காட்சிக்கும் போகும்போது காளிங்கராயன் அங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பேரே காளிங்கராயன் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு பேரு. அங்கதான் தங்கியிருந்தேன். ஏன் காளிங்கராயன் பேர்ல கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காங்க? ஏன் சிலை இருக்கு? ஏன் காளிங்கராயன் கால்வாய்ன்னு சொல்றாங்க? கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணைன்னு எதுக்கு சினிமால பாட்டு பாடுறான்? இவர்கள் எல்லாம் நீர் மேலாண்மை செய்தவர்கள். சிந்துவெளிக்காரன் நீர் மேலாண்மை செய்தான். திராவிட குஜராத்தை சேர்ந்தவன். என் புத்தகத்துல 2 சாப்டர் இருக்கும், யாரும் கவனிச்சுக்க தெரியல. திராவிட குஜராத்னு ஒரு சாப்டர் இருக்கும், திராவிட மகாராஷ்டிரான்னு இருக்கும். வேணுக்கு முன்னாடி தான் வச்சோம். திராவிட குஜராத், திராவிட மகாராஷ்டிரா, அதான் உண்மை. அதான் அந்த பாதை. அதுக்கு மேலே தோன்றீங்கன்னா அது வந்து எந்த வித வேறுபாடும் இல்லாமல் சிந்துவெளிக்கான சங்க இலக்கியம் நமது தமிழ் எல்லைக்கான தொடர்பு புரியும். ஆக நீர் மேலாண்மைன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சங்க இலக்கியமும் சிந்துவெளியும் தான் பொருந்தும்.
நீங்க இந்த மாதிரி எண்ணத்தை எடுத்துனாலும், நீங்க அவர் சொன்னார் பேசும்போது என்ன சொன்னாரு, இந்த வித்தியாசத்தை சொல்லும். இந்த எவ்வளவு நேரம் இருக்கு எனக்கு, எவ்வளவு நேரம், ஒரு 10 நான் கடிகாரம் கட்டுறது இல்லை, அதனால நான் கையில் வச்சுட்டேன். நான் 3:11 ஆகுது, 3:30 முடிக்கவா? ஓகே. அப்ப நீங்க இவர் பேசும்போது சொன்னார்ல, சிந்துவெளிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். நீங்க ஒரு 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 பார்த்தவொடனே ஒரு ஒரு முகக்குறி சொல்ற மாதிரி ஒரு ஒரு அங்க சாஸ்திரம்னுலாம் சொல்றானுங்க, எல்லாம் சொல்றானுங்கல்ல. இப்போ ஒரு ஒரு அதை தான் சொன்ன இவர் சொல்லும்போது சொன்னார்ல, இந்த மொழியை யாரும் வாசிக்க முடியல. ஐராவதன் சார் ட்ரை பண்ணிட்டாரு, அஸ்கோப்பர் போல ட்ரை பண்ணிட்டாரு, எல்லாரும் முயற்சி பண்ணி கடைசியில் இது அநேகமாக ஒரு திராவிட மொழின்னு முடிக்கிறாங்களே தவிர இதுல எழுதிருக்குது தமிழ் தான் அப்படின்னு சொல்ல முடியல. எனக்கு தெரியும் இது வரைக்கும் வரும், அங்க முருகன்கிற பேர் இருக்குன்னு தோணும், கோட்டைன்னு ஒன்று இருக்கு, கோ அப்படின்னு இருக்குன்னு தோணும், ஆனா சொல்ல முடியாது. நீ எதை வச்சு சொல்றேன்னு கேட்பான். அந்த எழுத்து இருமொழி பொறிப்பு இல்லை. இப்ப நீங்களா சொன்னீங்கன்னா நீங்க கெஸ் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லுவான். உங்களுடைய எல்லா ஆராய்ச்சியும் அடிபட்டு போயிடும். இது இருக்கும், இது இல்லாம இருக்காதுன்னு தோணும். நகரத்தின் பெயர் இருந்தால் அதில் கட்டாயம் கொற்கை இருக்கு, ஒரு வஞ்சி இருக்கு, ஒரு தொண்டி இருக்குன்னு தெரியும். கடவுளின் பெயர் இருந்தால் அதில் முருகன் பெயர் அல்லது வேலன் பெயர் இருக்குன்னு தோணும். தாய்ங்கிற இடத்துல ஆய்ங்கிற ஒரு சொல் இருக்குன்னு தோணும், ஆனா நீங்க சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது நான் இன்னொரு வாசிப்பு முறையை தொடங்கினேன். அதற்கு பெயர் தமிழ்ச்செல்வன் அடிக்கடி சொல்வாரு, சிந்துவ சமவெளியினுடைய உடல் மொழி, தி பாடி லாங்குவேஜ். லாங்குவேஜ்ங்கிறது மொழி, எழுத்து, வரி வடிவம், பாடல். உடல் மொழிங்கிறது இப்ப நான் பேசுற ஒரு உடல் மொழி இருக்குல்ல, இவர் அப்படிதான் பேசுவாரு, இப்படிதான் கை ஆட்டுவாரு, இப்படிதான் கால் ஆட்டுவாரு, இப்படிதான் முகம், இப்படிதான் போகும் அப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உடல் மொழி இருக்கும். அந்த உடல் மொழியை படிப்பது என்று முடிவு பண்ணேன். சிந்துவுக்குன்னு ஒரு உடல் மொழி இருக்கு, அதை நீங்க எந்த மொழியும் தெரிய வேண்டியதில்லை, இப்படி தோண்டி பார்த்தாலே தெரியுது. பெரிய பெரிய தெருவா இருக்கு, தெருவு கோணமானலா இல்ல, பெரிய அகலமா இருக்கு, நீளமா இருக்கு, வெட்டிக்கல கிளீனா கிரீட் அயனா இருக்கு, வெட்டி வச்சது மாதிரி, கேக் வெட்டினது மாதிரி இருக்கு. அப்படின்னா என்னது? அது ஒரு உடல் மொழி. ஒரு நேர்த்தியான, ஒழுங்கான, கட்டுக்கோப்பான, கட்டளைக்கு கட்டுப்பட்ட, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட, மானாங்கண்ணியா தெரியாத ஒருத்தன், அப்படிப்பட்ட ஒரு குரூப் வாழ்ந்துருக்காங்க. அப்ப அந்த குரூப் அந்த அவனு போகும்போது அதை எனக்கு இலக்கியம் வேற எங்க கிடைக்குது, தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேது. 6 கிடந்தன்ன அகல் நெடும் தெருவில், 6 கிடந்தன்ன அகல் நெடும் தெருவில் அப்படிங்கிற சங்க இலக்கியம் தான் ஞாபகத்துக்கு வருது. அங்க போய் நகரங்களை பார்த்தீங்கன்னா நகரத்தை அப்படியே 2ஆ பிரிச்சிருக்கான், கிரிட் அயன் பேட்டர்ன். நீங்க கானாடு காத்தான் போய் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பகுதியில தான் பார்த்தீங்கன்னா தெரியும், அது மாதிரி கேக் வெட்டின மாதிரி வெட்டியிருப்பான். மேற்கு பகுதி கொஞ்சம் மேடா இருக்கும், கிழக்கு பகுதி கொஞ்சம் தாழ்வா இருக்கும். அதுதான் என்னுடைய மேல் மேற்கு கீழ் கிழக்கு இருமைத்தன்மையை பற்றி நான் எழுதிய அந்த கட்டுரை ஒரு திருப்புமுனை என்று எனது ஆசிரியர் ஐராவத மகாதேவன் போற்றி அவர் மறைவதற்கு முன்னால் எழுதிய கடைசி கட்டுரையை இதன் அடிப்படையில் நான் எழுதினேன் என்று நன்றி தெரிவித்திருந்தார். அதை விட எனக்கு வேற என்ன பெருமை தேவைப்படுகிறது? அந்த இடத்துல மேல் மேற்கு கீழ் கிழக்கு, ஹை வெஸ்ட் லோ ஈஸ்ட் டைகாட்டமி இஸ் a Dravidian paradigm அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அந்த கட்டுரையில சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருக்கு, அப்பர் டவுன், லோயர் டவுன். நீங்க இன்னைக்கு போய் வட மேற்கிந்திய மேற்கு உலகில் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு டவுன் டவுன் இருக்கும், அப்புறம் வால்டு சிட்டிமா, இன்னொரு இடத்துல பப்ளிக் வசிக்கிற பகுதி, அதாவது கமர்ஷியல் டவுன் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பிரிவு இருக்கும். இந்த தெளிவான பிரிவு நகர அமைப்பு சிந்துவெளியில் இருந்தது. இதுக்கு எங்கேயாவது ஒரு இலக்கியத்துல, சமஸ்கிருதத்துல, வேதத்துல, ராமாயணத்துல எங்கேயாவது இருக்குமா? ஆனால் சங்க இலக்கியத்தில் இருபால் பெயரிய உருக்கெழு மூதூர், அது ஒரு ஊர், அது ரொம்ப தொன்மையான ஊர், அதனால மூதூர். உருக்கெழு மூதூர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வனப்பு நிகழ்ந்த நகரம். உருகெழு மூதூர் இருபால் பெயரிய 2ஆ பிரிக்கப்பட்ட டைகாட்டமஸ் டவுன்ஷிப். டைகாட்டமஸ் டவுன்ஷிப் என்ற நகர அமைப்புக்கு இந்தியாவில் ஒரு வரியில் ஒரு இலக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது இருபால் பெயரிய உருகெழு மூதூர் என்ற சங்க இலக்கியம் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு வரிக்கு ஒரு உதாரணமாக ஒரு தொன்மையான நகரம் இருக்கிறது என்றால் அது சிந்துவெளியில் மட்டுமே. அதனாலதான் சிந்துவெளிக்கு மட்டுமே ஆன உடல் மொழியை தமிழ் மொழியில் எழுதி வைத்திருக்கிறது சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் சொல்லுகிற தமிழ் மொழி வரியை தனது உடல் மொழியாக வைத்திருக்கிறது சிந்துவெளி. அதனாலதான் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று நான் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, எதையும் நீங்க தொட்டு பார்த்தாலும் நீங்க தாய் தெய்வமா சங்க இலக்கியத்துல தான் இருக்கும்.
தாய் தெய்வமா சிந்துவெளியில தான் இருக்கும். மாடம் பெரிய பெரிய உயரமான சுவர்கள். சிந்துவெளியில் கூடிய சுவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட சுவர். 5000 வருஷம் அந்த சுவர் எப்படிலாம் நின்றுச்சு அப்படின்னா அவ்வளோ அழகான சுவர், வனப்பான சுவர். அந்த சுவர் அப்படியே நிற்குது. கிணறுலாம் இருக்கு. கிணறுல வந்து நீங்க ஒரு வட்டமா இருக்க கிணறுல வந்து இந்த வெஜ்ஜு அந்த 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 செங்கல் வந்து வளைஞ்ச செங்கல், அவ்வளவு பெரிய தானிய களஞ்சியம், இவ்வளவு விஷயங்களும் செஞ்சிருக்கு. இந்தியாவில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் ஏதேனும் மாடங்களை பற்றியும் வானத்தை தொடுமளவிற்கு கட்டப்பட்ட கட்டிடங்களை பற்றியும் பேசி இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியம் தான். செங்கல்லை பற்றி அவ்வளவு விரிவாக ஒரு இலக்கியம் பேசி இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியம் தான். கதவுகளை பற்றி இவ்வளவு விரிவாக ஒரு இலக்கியம் பேசி இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியம் தான். சிவப்பு சிவப்பா இருக்கு சுவர்கள் சங்க இலக்கியத்துல. அந்த சிவப்பா இருக்கிற சேர ஒரு இடத்துல சுடுமண் சுவர்னு சொல்லிடான். சுடுமண் சுவர்னா செங்கல், செங்கல் சுவர். இன்னொரு இடத்துல செம்பு புனைந்தியற்றிய சேனரும் புரிசை, செம்பியன்ற செஞ்சுவர், நெடுஞ்சுவர். அதாவது செம்பால செஞ்சது மாதிரி செவர் இருக்கு அப்படின்னா ஒன்று உறுதியா இருக்கு. தட்டி பார்த்தா டங்கு டங்குன்னு இருக்கு, உறுதியா இருக்கு. ரெண்டு வந்து பார்க்கறதுக்கு சிவப்பா இருக்கிறதுனால சிவப்பு செம்பால செஞ்சது மாதிரி இருக்கு. ஆனால் செம்பால செவரு செய்ய முடியுமா? எவ்வளவு காஸ்ட்லி மெட்டீரியல், ரொம்ப ஈஸியா கிடைக்கிற மெட்டீரியல் கிடையாது. ஆக இந்த சிவப்பு, அதனாலதான் திராவிட சிவப்புன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்துல. திராவிட சிவப்பு அது வந்து தொல்காப்பியம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ற இரண்டே வண்ணம் கருப்பும் சிவப்பும் தான். ரொம்ப தெளிவா சொல்லும், கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் பிளாக் அண்ட் ரெட் வேட் பாட்டரியை பத்தி நான் எழுதியிருப்பேன். அதே மாதிரி இந்த கல்லெடுத்தது, உயர் மதில், மாடம் ஓங்கிய கூடல், இந்த மாதிரியான இது. அப்புறம் இவர் பேசும்போது சொன்னாரு, சமஸ்கிருத மொழியில், வேத மொழியில் திராவிட மொழிகளுடைய தாக்கம் இருக்கு. இப்ப நீங்க வந்து சிலர் என்ன பண்றாங்க, சங்க இலக்கியத்தை பத்தி என்ன பேசுறீங்க? அதுல பல்யாக சாலை முடுகுறும்பு பெடுவெளின்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் யாகம்லாம் பண்ணதுனாலதான் அவனுக்கு பல்யாகம்னு வச்சிருக்காங்க. யூபம் நாட்டியன் யாகம் இருக்கு. வணிகன் வைசியன் பெருமை வாணிக வாழ்க்கைன்னு தொல்காப்பியம் இருக்கு. அப்புறம் என்ன, எல்லாரும் எவனாவது ஒரு உதாரணத்தை சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்துக்காட்டி, அப்பயே வர்ணம் இருந்தது, அப்பயே யாகம் இருந்தது, அப்பயே யோகம் இருந்தது, அதனால நீ சங்க இலக்கியத்தை பத்தி என்ன பேசுறேன்னு கேட்கிறான். ஆனா நீ சங்க இலக்கியத்தை அப்படி பார்க்க கூடாது. சங்க இலக்கியம் எங்கே விலகி நின்று தனது பண்பாட்டு அரசியலை பேசுகிறதோ அதைத்தான் நீ பார்க்கணும். சங்க இலக்கிய காலத்தின் போது வடநாட்டில் வடமொழி வந்துவிட்டது, காப்பியங்கள் பரவிவிட்டங்கிறது எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. அதுல 2-3 கசிஞ்சு இங்க வந்து சேர்ந்திருந்தா அதுல வியப்பும் கிடையாது. ஆனால் சங்க இலக்கியம் அதில் ஒரு விலகி நின்று அரசியல் பேசுகிறது, நம்ம தரங்கம்பாடியில கூடி நின்று பேசுறது மாதிரி. அந்த அரசியலை தான் புரிஞ்சுக்கணும். எல்லாம் உலகமே வந்து நீ தான் இதை கத்துக்கிறணும், நீ அதை கத்துக்கிற கூடாது, பெண்கள் படிக்க கூடாது, இவன் படிக்க கூடாது, அவன் படிக்க கூடாதுன்னு எழுதிக்கிட்டு இருக்கும் போது யாரு வேணாலும் படிச்சுக்கலாம். அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே, மூத்தோன் வருகை என்று எண்ணாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கையை, அதுவும் ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியன்னு பேரு வச்சிருக்க ஒருத்தன் சொல்றானா அதோடைய அரசியலை புரிஞ்சுக்கணும் நீங்க. அது மட்டும் கிடையாது, நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இல்லைன்னு இன்னொருத்தன் கேட்கிறான், என்கிட்ட வந்து நீ வந்து சிறந்த 4 உணவு அப்படின்னு சொன்னா யாரும் அவனை கேட்கல. அவனா வம்புக்கு இழுத்து சொல்றான். 4 உணவு கேட்டினா நான் வரகு திணை அவரை கொள்ளு, அவரை கொள்ளுதான் இவனுக்கு உணவுங்கிறான். கொள்ளுனா அந்த ஹார்ஸ் கிராம் கொள்ளு பயிர் காண பயிருப்பாங்கல்ல, வரகு திணை அவரை கொள்ளு, இந்த 4 தான். மலர் 4 பேர் சொல்லுன்னு சொன்னா நான் 4ன்னு சொல்றான். எனக்கு அதுல தெரிஞ்சது முல்லை தான், வேற எந்த இல்லை, ரோஜா தாமரை இதெல்லாம் இல்ல. வந்து அவன் சொல்றதுல எனக்கு தெரிஞ்சது முல்லை தான். பிடவம் கிடவம்லாம் என்னெல்லாம் கேட்டு பிடவம் குறவம்லாம் என்னை காட்ட சொன்னா எனக்கு காட்ட தெரியாது. அப்ப அவன் சொல்ற பூவே 4 வந்து எது ஃபேமஸ் இல்லாம இருக்கோ அதை சொல்றான். இப்படி சொல்லிட்டு என்னை பார்த்து ஒரு 4 குடி, 4 கிளான், 4 மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு ஒரு 4 பேரை சொல்ற சொன்னா, பாணன், பறையன், துடியன், கடம்பனோடு இந்நாளிலும் குடியும் இல்லவே, கடம்பன் துடினான். அவன் சொல்ற லிஸ்ட்ல வந்து ராஜா இல்ல, புரோகிதர் இல்ல, பெரிய வியாபாரி வணிகன்லாம் இல்ல. இவன் சொல்றது வந்து நம்ம யார இன்னைக்கு வந்து ஒதுக்கி விட்டு இதெல்லாம் பேசி திரிகிறோமோ அதை அவன் முன்னிலைப்படுத்துகிறான். அப்படின்னா அதுக்கு பேர் தான் பண்பாட்டு அரசியல், அதுக்கு பேர் தான் சமூக நீதி, அதுக்கு பேர் தான் சமத்துவம் அப்படி சொல்லிட்டு அதே பாட்டுல உங்களுக்கு கடவுள் யாருன்னு கேட்டா
எங்களுக்காக எவன் சண்டை போட்டு எங்களுக்காக போராடி தன் உயிரை விட்டானோ அவனுக்காக நாங்க ஒரு நடுகள் வச்சிருக்கோம் பாரு, அந்த நடுகல்ல கும்பிடுவோமே தவிர நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இல்லவே. நாங்க நெய்வேத்தியம் பண்ணி நெல்லை ஊத்தி அரிசியை போட்டு இலையில போட்டு கும்பிடுற சாமி இல்லடாங்கிறான். அப்ப அவனுக்கு நெல்லு தெரிஞ்சிருக்கு. நெல்லு தெரிஞ்சிருக்குன்னா நீ 4 வகை உணவுல ஏன் நீ நெல்லை சொல்லல? அங்கதான் கேள்வி. நெல்லு உனக்கு தெரியுது, இப்ப நெல்லை கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட 4 கேட்டா திணை வரகு இதான் சொல்லுவேங்கிறான். அப்ப ஒரு சமூகம் கல்வி பரவலாகத்தை எப்படி பார்த்தது, கைவினைஞர்களை எப்படி பார்த்தது, தொழில்நுட்ப வல்லுநர்களை எப்படி பார்த்தது, பெண்களை எப்படி பார்த்தது? சிந்து வெளியில 10 பொம்மை கிடைச்சா 8 பொம்மை பெண் பொம்மை, உருவ பொம்மைகள். சங்க இலக்கியத்தில் பெண்கள் எவனாவது ஒருத்தன் இதுல பிடிச்சிட்டு இது என்னது பிற்போக்குத்தனமா இருக்கு, திருவள்ளுவரை தொடுறது முன்தூங்கி பின்னெழுவாள் அப்படின்னு சொல்ல, அதனால திருவள்ளுவர் போயிட்டார் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதை தட்டையா பார்க்கவே கூடாது. ஒரு இலக்கியத்தில் 4 விஷயம் இருக்கும். உனக்கு தேவையானது நீ பேசுற முன்னுரிமையான அந்த முன்னுரிமையை பிடிச்சுக்கணும். எப்படி பெண் கவிஞர்களை வச்சிருக்கு, எப்படி பெண்கள் பருத்தி பெண்டீர்னு ஒரு உரை நான் நிகழ்த்திருப்பேன். பருத்தி பெண்டீர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு மகளிர் தன்னார்வ குழு, சுய மகளிர் சுய உதவி குழுலாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆளில் பெண்டீர் தாளில் செய்தன. ஆள் இல்லாத வீட்டுல ஆம்பளை ஆள் இல்லாத பொம்பளை, அப்பா இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, வீட்டுல கல்யாணம் பண்ணவன் செத்து போயிட்டான். அப்ப ஆண் வீட்டுல ஆம்பளை இல்லாத பொம்பளை இருக்காங்க பாத்தீங்களா, ஆளில் பெண்டீருங்கிறான். தாளில் செய்த, தாள்னா உழைப்பு. ஆளே இல்லாத பெண்கள் தங்களுடைய உழைப்பால் செய்த நூலுங்கிறான், பருத்தி நூலை. அவங்களுக்கு பருத்தி பெண்டீரும் பேர் வச்சிருக்கான். ஆண்டர்பிரினர்ஷிப். திணைப்புணம் காத்தல் வரகு காத்தல் எண்ணி பார்த்தேன். சங்க இலக்கியத்துல போய் திணைப்புணம் காக்கிறதுல ஆம்பளை காத்தது எத்தனை தடவை, பெண்கள் காத்தது எத்தனை தடவைன்ட்டு பெண்கள் காக்கிறதா அதிகம் போட்டிருக்கான். வேளாண்மை, நீங்க வேட்டையாடிட்டு போயிட்டு இருக்க மட்டும்தான் பெண்கள் துணை இல்லாம மனுஷன் ஆம்பளை ஓடிக்கிட்டே இருந்தான். மற்றபடி வேளாண்மையினுடைய தொடக்கமே பெண்கள் தான். வேளாண்மை, புன்செய் வேளாண்மையில் அதிகபட்சம் இருக்குது பெண்கள். மதுரை நகரத்தை பத்தி ஒருத்தன் பேசுறான். மதுரை நகரத்துல மதுரை காஞ்சியில் பேசும்போது 4 அங்காடி இருக்கு, அல்லங்காடி இருக்கு. மதுரையில தூங்கவே மாட்டாங்க. அதனாலதான் என்னுடைய நண்பர் ஒரு தூங்கா நகரம்னு ஒரு புத்தகமே வந்திருக்கு. தூங்கவே மாட்டாங்க. எங்க ஊர்ல 3 மணிக்கு இட்லி சாப்பிடுவாங்க, 4 மணிக்கு போய் காலையில இருந்துச்சு பருத்தி பால் குடிப்பாங்க, 2 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க, 11 மணிக்கு ஜகர்தண்டா குடிப்பாங்க. ஆக மதுரையில் இருக்கவே தூங்கவே மாட்டாங்க. அதுக்கு பேர் தூங்கா நகரம். அதே மாதிரி தான் இது. இப்பதான் இங்க ரீசெண்டா தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை காஞ்சியிலே இதே தான் சொல்றேன். மதுரை காஞ்சியில் என்ன பண்றான், தூங்காம நைட்டு அல்லங்காடியில திரிகிறான், அங்க திரியா இங்க திரிகிறா. ஒரு லேடிஸ்லாம் கடை வச்சிருக்காங்க, பெண்கள் கடை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கடையை நடத்திட்டு இருக்க பங்கு நடு இரவுக்கு பின்னால் அந்த பெண்ணு நகை அணிஞ்சிருக்கா, கடையை சாத்துறா. கடையை சாத்திட்டு கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு நடந்து போறா. மதுரை காஞ்சியில் இருக்கு. நைட்டு நகை போட்டுட்டு கடையை ஒருத்தி நடத்த முடியுமா? இப்ப கடையை நடத்திட்டு தனியா பூட்டிட்டு போக முடியுமா? எப்படியாப்பட்ட ஆளுங்கெல்லாம் நம்மளை சுத்தி இருக்காங்க. அப்ப மதுரை அந்த மாதிரியான ஒரு சமூகம். அந்த சமூகம் விளையாட்டு 37 வகையான விளையாட்டு சங்க இலக்கியத்துல. பெண்கள் விளையாடுறது 24. ஒரு அருமையான புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. பெண்கள் விளையாடுற விளையாட்டு தான் அதிகமா இருக்கு. பெண்கள் நீர்ல விளையாடுறாங்க, புனல் ஆடுறாங்க, கடலில் இறங்கி விளையாடுகிறார்கள், ஆற்றில் இறங்கி விளையாடுகிறார்கள், படகு ஓட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட பெண்களை, ஆளுமைகளை ஒரு சமூகம் முன்னமைக்கிறது. பெண்களை கேள்வி கேட்க வைக்கிறது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எது நம்மிடம் இருக்கிறது, எது நம்மிடம் இல்லை. சங்க இலக்கியத்தில் பெண்கள் கேள்வி கேட்கிறார்கள். சங்க இலக்கியத்தில் பெண்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு தெரிந்த பெண், முகம் தெரிந்த பெண், ஒரு முகம் தெரியாத பெண். முகம் தெரிந்த பெண் ஔவையார். வாயுலோயே அப்படின்னு சொல்லி அதிகமான பார்க்க போயிருக்காங்க. அவனை உள்ள கூப்பிடல, லேட் ஆகுது. என்னையா நீ அதிகமான்ட்ட போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி இன்னும் கூப்பிடாம இருக்கேன், என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன தெரியாதா, எனக்கு அவனும் தெரியாதா, நான் கிளம்புறேன்னு சொல்லு, எத்திசை செல்லினும் அத்திசை சோறு அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அது ஔவையார். அவங்க கேள்வி கேட்டது, சொன்னது, அட்ரஸ் பண்ணது ஒரு கேட் கீப்பரை, வாயுலோயேன்னு. அதே மாதிரி வாயுலோயே என்று பேசி இன்னொரு பெண் இருக்கிறாள். அவள் பெயர் கண்ணகி. சிறைச்சாலை இல்லாத உலகம் வேண்டும், பிடி இல்லாத உலகம் வேண்டும், அனைவருக்கும் உணவு வேண்டும், சிறைச்சாலை இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்று பேசிய மணிமேகலை இருக்கிறாள். பெண்களின் மூலமாக அறத்தையும் பொது விஷயங்களும் பேசிய சமூகம். அங்க ஒரு தோழி, சங்க இலக்கியத்துல ஒரு தோழி,
அவ வந்து ஒரு பெண்ணுடைய தலைவியை வந்து காதலிக்கிறா. காதலிச்ச தலைவியை வந்து பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா, மந்திரிச்சு விட்டது மாதிரியே இருக்கிறா. முட்டத்தை நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கா, சரியா சாப்பிட மாட்டா, அனிமிக் ஆகிட்டா. வீட்டில் இருக்கவங்கலாம் என்ன யோசிக்கிறான், என்ன ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கிறாளே அப்படின்ட்டு. உடனே ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருக்குமோங்கும் போது குறி பார்க்கறதுக்கு ஒரு வேலனை கூட்டு வராங்க, அந்த கோடாங்கி குறி அடிக்கிறவரை. அவன் வந்து ஏதோ அருள் வந்து இறக்கி முருகன் வந்து வெறியாட்டு பண்றாங்க. அப்ப அந்த தோழி சொல்றா, என்ன முருகா, இவன் தான் ஒரு பூசாரி, இவன் கூப்பிட்டா நீ வந்திருக்க பாரு, நீ ஒரு பெரிய கடவுள் தானே, உனக்கு தெரியாதா, நீ கடவுளா இருந்தா உனக்கு தெரியாதா, இவன் எதனால இந்த மாதிரி மந்திரிச்சுட்ட மாதிரி இருக்கான்னு, ஒருத்தனை பார்த்துருக்கா, லவ் பண்ணிட்டு தானே இருக்காது, உனக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கும்போது இவன் கூப்பிட்டா நீ வந்திருக்கே முருகா, நீ என்னதான் கடவுளா இருந்தாலும் கடவுள் ஆயினும் ஆக. என்னுடைய ஒரு புத்தகத்தோட தலைப்பு பாரதி புத்தகங்களை போட்டிருக்கு, கடவுள் ஆயினும் ஆக மடவை மன்ற வாலிய முருக. முருகா நீ நல்லா இரு, நீ முருகா நல்லா இரு, நீ கடவுள் தான், ஆனா நீ மடப்ப. மடவை மன்ற, இது மாதிரி ஒரு இலக்கியத்தை பார்த்திருக்கீங்களா? இது மாதிரி ஒரு இலக்கியத்தை பார்த்திருக்கீங்களா? வாலிய முருக, முருகா நல்லா இரு, கடவுள் கடவுள் ஆயினும் ஆக, நீ கடவுளா கூட இருந்துட்டு போ, நீ யார வேணாலும் இருந்துட்டு போ, மடவை மன்ற, ஆனால் நீ முட்டாளா இருக்க. இவன் ஒருத்தன் கூப்பிட்டா நீ வந்து அருள் இறங்கி இவன் மூலமா அருள் சொல்ல வந்திருக்கியே, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு அப்படிங்கிறான் கடவுளை பார்த்து. ஆக கடவுளை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு சமூகம். இதெல்லாம் பண்பாட்டு அரசியல் நான் சொல்ல வர்றேன். இந்த மரபினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த கேள்வி. இங்க யாராவது மூக்கு அறுத்திருக்கானா? இந்த இலக்கிய பரப்புல, இந்த இலக்கிய பரப்புல யாராவது ஒரு பெண்ணை விட்டு 5 பேர் துணியை உறிஞ்சிருக்காங்களா? ஆக ஒரு 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 இலக்கியம் பேசுகிற, ஒரு பண்பாட்டு மரசு பேசுகிற இந்த முரண்களை நம்ம பார்க்கணும். பெண்களை ஒரு சமூகம் எப்படி நடத்துகிறது, ஒரு இலக்கியம் எப்படி நடத்துகிறது, ஒரு பண்பாடு எப்படி நடத்துகிறது என்பதை வைத்துதான் அதனுடைய முன்னுரிமைகள் பேசப்படுகின்றன. ஆக கல்வி பரவலாக்கம், நகர்மயமாக்கம், எழுத்தறிவல், எழுத்து பரவலாக்கம், தாய் தெய்வ வழிபாடு, இப்படி எதை பார்த்தாலும், சாக்கடையில இருந்து வடிகால்ல இருந்து நீங்க எதை பார்த்தாலும் நீங்க வந்து நூலறி புலவர்ங்கிறான் கொத்தனார. நல்ல அரண்மனையை பார்த்து இன்ஜினியரிங் வந்து கட்டுறான், அவனை நம்ம இப்ப புலவர், நூலறி புலவர்னா என்ன நினைக்க, நிறைய புக்கு படிச்சிருப்பாருன்னு. சங்க இலக்கியம் நூலறி புலவர்னு சொல்றது நல்ல தொழில் டெக்னாலஜி தெரிஞ்சவன நூலறி புலவர் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. அவர் காலையில சொன்னது மாதிரி திராவிட மொழிகளுடைய தாக்கம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, வேத இலக்கியங்கள் இருக்கிறது, பின்னால் வந்த இலக்கியங்களில் இருக்கிறது. அந்த தாக்கம் மிகவும் அடிநிலையாக இருக்கிறது. இப்ப நம்ம எப்படி, நான் காலேஜில் படிக்கும் போது பல்கலைக்கழகத்தை சர்வ கலாசாலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் அப்படித்தானே, சர்வ கலாசாலை உப அத்தியக்ஷகர் அப்படிம்பாங்க. அப்புறம் அவர் தான் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆனார். நான் தினமணியில் வேலை பார்க்கும்போது நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து பஸ் மோதி மாது சாகுன்னு போடுவாங்க. பஸ் மோதி பெண் இறந்து போயிட்டாருங்கிறது மாது ஸ்திரீ. இப்போ வித்யாசாலா பள்ளிக்கூடம், நான்லாம் வியாச நோட்டில் எழுதியிருக்கேன். வியாச நோட்னா என்ன தெரியுமில்ல? கட்டுரை நோட்டு. கட்டுரை நோட்டுக்கு பேர் வியாசம், வியாசர் மாதிரி. நான்லாம் வியாச நோட்டில் எழுதுவேன், வியாச நோட்டு. அதே மாதிரி ஆசிரியருக்கு லெட்டர் எழுதுறோம்ல, வீட்டுக்கு காய்ச்சல் அடிக்குது லீவுன்னு, எங்க இதில் எழுத சொல்லுவாங்க, ஒரு கடிதம் எழுத சொல்லுவாங்க. லீவ் லெட்டர்லாம் பரிசு வைப்பாங்கல்ல, லீவ் லெட்டர் எழுதுன மாதிரி நம்ம எழுத சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் ரஜா கடிதம். நீ எழுதிருக்கீங்களா? நான் படிக்கும் போது, நான் ஸ்கூல்ல இருக்கும் போது அதை ரஜா கடிதம், ரஜா கடிதத்தைங்கிறதே விடுமுறை விண்ணப்பம்னு மாத்தினதே நம்ம தான் வந்து இப்ப மாத்தினோம் சன்முறையில. அப்ப ஒரு மொழியில் வந்து இன்னொரு மொழி வந்து கலந்திருக்கிறதுனாலே அது முழுக்க அந்த பண்பாடு டேக் ஓவர்னு அர்த்தம் கிடையாது. நம்ம இப்ப எப்படி திருக்குறளை, இது வரைக்கும் எந்த திருக்குறளை எந்த மன்னனாவது தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கானா? நம்ம இப்ப பஸ்ல எழுதி வச்சிருக்கோம்ல, ஆட்டோ ஸ்டாண்ட்ல எழுதி வச்சிருக்கான்ல, கன்னியாகுமரியில் செலவு வச்சிருக்கோம்ல. ஆக காலம் தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த முன்னுரிமைகளை பற்றி பேசும்போது திராவிட மொழிகளும் தமிழ் மொழியும், திராவிட மொழிகள் வந்து சமஸ்கிருதத்துக்கு சில அடிப்படையான கடன்களை அளித்திருக்கிறது. அந்த கடன் வந்து சொற்களை வாங்கும் கடன் அல்ல, அது வந்து இலக்கண ரீதியான கடன். அது எப்படி கேட்டீங்கன்னா, ஃபோனெட்டிக்ல, சவுண்ட்ல, ரெட்ரோஃப்ளெக்ஸ் சவுண்டு அப்படின்னு சொல்லி வளைனா ஒலிகள், வளைனா ஒலிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது மற்ற இந்தோ யூரோப்பியன் மொழிகளில் இல்லை, சமஸ்கிருத மொழிப்பட்ட இந்தோ ஆரியன் மொழிகளில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஜெரண்ட் அப்படின்னு கிராமர்ல நீங்க பாருங்க, ஜெரண்ட்னு போட்டு பாருங்க, தமிழ்ல கூகுள்ல பண்ணுங்க, ஜெரண்ட், GRUND, ஜெரண்ட்னு போட்டீங்கன்னா அது வந்து வினை எச்சம், தொழிற்பெயர், தொடர் எச்சம், எச்ச வினை எச்சம்னு வரும் இலக்கியத்துல. இதெல்லாம் வந்து வெரி பெக்கூலியர் டு திராவிட மொழிகள். இது வந்து இந்தோ ஐரோப்பிய மொழிகள் கண்டறியாதது. இந்தோ ஐரோப்பிய மொழிகள் புரோட்டோ இந்தோ யூரோப்பியன், அப்புறம் இந்தோ யூரோப்பியன்,
அந்த புரோட்டோ இண்டோ போய் இண்டோ ஈரானியன். ஈரான்ல வந்து இண்டோ மொழிகளும் ஈரானியன் மொழிகளும் சேர்ந்திருந்த இண்டோ ஈரானியன், இண்டோ ஆரியன். அந்த இண்டோ ஆரியன்ல ஒரு மொழி சமஸ்கிருதம். அந்த மொழியில் திராவிட மொழிகள் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்றால் அந்த செல்வாக்கு இந்த மதுரையில் நடந்ததல்ல, சிந்துவெளியில் இருக்கும் மதுரையில் நடந்தது அதற்கு பின்னால் வந்த காலகட்டத்தில் என்று நினைக்கிறேன். ஆக அவர் சொன்னது மாதிரி சிந்துவெளிக்கும், அதனாலதான் இப்ப வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா பெயரை மாற்றுறதுக்கும் மாற்றி பாட புத்தகங்களை அம்மாவை அத்தைன்னு சொன்னா அம்மா அத்தை ஆயிடுவாங்களா? அம்மா தான். ஆக எந்த வகையிலும் இந்த மாதிரியான ஒரு தொடர் உரையாடல் நமது தமிழ் சமூகத்தில் தேவைப்படுகிறது, இந்திய சமூகத்தில் தேவைப்படுகிறது. இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தரவுகளால் நாம் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும். தரவுகளால் வரலாற்றை நாம் கட்டமைக்க வேண்டும். இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும். அதான் உண்மை. அதனால நான் தொடர்ந்து நிறைய பேரை சொல்றேன், கூறியது கூறல் என் மட்டில் குற்றம் இல்லை. நான் பல நேரங்களில் கூறியதை கூறவே விரும்புகிறேன். ஏனென்றால் நான் பேசுவது ஒரு மேடைக்காக இல்லை, தமிழ் மக்களின் பொது சிந்தனையில் சில சொற்றொடர்களை குடியமர்த்தி நிரந்தரமாக வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் தொடர்ந்து உரையாடி கொண்டு இருக்கிறேன். அதனால்தான் ஒவ்வொரு மேடையிலும் சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்டமிடம் என்று நான் 1000 முறையாவது சொல்லியிருப்பேன். மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு. மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு. ஆக நம் மக்களின் வரலாறை பேசுறதுக்கு இப்படித்தான் கூட முடியும். இப்படிப்பட்ட கூட்டம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான். நாம் உரையாடாவிட்டால் வேறு யாரும் உரையாட மாட்டார்கள். ஏனெனில் இந்த இடம் தான் மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு போராட்டம், இதே மாதிரியான ஒரு உரிமை கோரல் வட இந்தியாவில் கட்டாயம் நிகழ்ந்திருக்கும். நாம் விட்டு வந்த சகோதரர்கள் தங்களது மொழிகளை இழந்து அடையாளங்களை இழந்திருப்பார்கள். இதே மாதிரியான ஒரு போராட்டம் இப்போது மொழி மாறிய விட்டிய குஜராத், மகாராஷ்டிரா எல்லைகளில் நடந்திருக்கும். அங்கும் மொழிகள் மாறிவிட்டன. அதே மாதிரியான ஒரு போராட்டம் இப்போது தமிழ் எல்லையில் நடந்து கொண்டிருக்கிறது. இடம்தான் மாறுகிறது, பயணம் தொடர்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், அச்சரேகைகளும் தீர்க்க ரேகைகளும் பூகோளம் சம்பந்தப்பட்டதுமல்ல, வரலாற்றுக்கும் இருக்கிறது அச்சரேகைகளும் தீர்க்க ரேகைகளும். History also has its latitudes and longitudes. ஆகவே பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே வரலாறு. பயணத்தை பத்தி எவனுமே பயப்படக்கூடாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சிந்துவெளி நம்ம சொன்னோம்னா நம்ம இங்கிருந்து போய் சிந்துவெளியை ஏற்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நல்லா தான் இருக்கும், எனக்கும் அப்படிதான் இருந்தால் நல்லா தான் இருக்கும் தோணுது. அப்போ என்ன செய்ய சொல்ற, என்னுடைய உண்மைகள்லாம் வேற மாதிரி இருக்கு, அதனால என்ன அப்போ குறைஞ்சி போச்சு? உலகம் முழுவதும் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம எல்லாம் கிளம்பி வந்திருக்கோம். எல்லாரும் உடம்புலையும் எல்லா ரத்தம் ஓடுது. டிஎன்ஏ, நியாண்டர்தாலோடைய டிஎன்ஏ 2% உலகத்தில் கூட எல்லா மனுஷன் உடம்புல இருக்குங்க. நியாண்டர்தால் நம்ம மனுஷனே கிடையாது. நியாண்டர்தால் மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய இனம். அப்பயே அட்ராக்ட் ஆகி உறவு கொண்டிருக்கு. அவனுடைய மரபணுவை கடத்தி விட்டுருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரன் பாருங்க. நியாண்டர்தாலுடைய மரபணு 2% வச்சுக்கிட்டு இவன் வந்து ஏன் ஜாதி ஓன் ஜாதி, நீ பெரியவன் நான் பெரியவன் பேசினா போடா போய் நியாண்டர்தால் இருக்கான்னு பாடுறான். அப்படிதான் இனிமேல் எவனாவது பேசானா ஃபர்ஸ்ட் நியாண்டர்தால் எவ்வளவு பேர் தெரிஞ்சுட்டு சொல்லு, 2%, 3% சொல்லணும். ஏன்னா அப்பதான் சரியா வருவேன். ஏன்னா நீங்க போய் கூகுளில் படிச்சு பாருங்களேன். செங்கிஸ்கான் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கு. செங்கிஸ்கான் டிஎன்ஏன்னு கூகுள் பண்ணி பாருங்க. அமெரிக்காவில் மருந்து கம்பெனிக்காரங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. என்னடா அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வியாதி அதிகம் வருது, அவங்களுக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கலாம்? அந்த மருந்து கம்பெனிக்காரங்க தான் இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்க்குறாங்க, இந்த பர்டிகுலர் வியாதி வந்து இந்த ஏரியாவில் அமெரிக்காவில் இருக்குன்ட்டு. இந்த அமெரிக்காவில் ஏன்டா இப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது ஐரோப்பாவில் ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளில் அதே மாதிரி மார்க்கர் அவங்களுக்கு தெரியுது. இப்போ இதுக்கும் அதுக்கு என்னன்னு சம்பந்தப்பட்டா, ஐரோப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவுக்கு போனவங்க, ஐரோப்பாவுடைய இந்த நாட்டில இருந்து அங்க போனவங்க, அவங்களுக்குலாம் இந்த பொதுத்தன்மை இருக்குன்னா சரி, இவனுக்கு வந்தது அவனுக்கு வந்தது அப்படின்னா இந்த டிஎன்ஏ எங்கடா அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க தேடி பார்க்கும்போது ஜூம் அப்படியே எடுத்து போய் அந்த பிக்சர்ல போய் மங்கோலியா மேல நிக்குது. மங்கோலியா மேல என்னடா மங்கோலியால வந்து நிக்குது? இது பார்த்தா அமெரிக்காவில் இருக்கிறவன் வியாதிக்கும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வியாதிக்கும் மங்கோலியாவுக்கும் என்னடா சம்பந்தம்ட்டு தலையை போட்டு பிச்சுக்கிறாங்க. மங்கோலியாவையும் இந்த ஐரோப்பாவையும் இந்த அமெரிக்காவையும் இணைக்கிற புள்ளி எதிரா அப்படின்னு தேடுறாங்க. தேடும் போதுதான் தெரியுது செங்கிஸ்கான் படையெடுத்து வந்து ரூட்ரா அது அப்படின்னு. நீங்க போய் பாருங்க, கூகுள்ல பாருங்க செங்கிஸ்கான், அதுக்கு தனி சைட்டே இருக்கு. அவன் டென்ஷன் ஆயிட்டாங்க.
டென்ஷன் ஆகிட்டு அவன் வந்து செங்கிஸ்கான் வந்து அங்கேருந்து கிளம்பி மங்கோலியாலேருந்து கிளம்பி சில்க் ரூட் வழியாக போய் அங்கே இதெல்லாம் கண்ட எல்லா வழியில் போவான். அங்கே போய் வந்து நம்ம இவன்ல பாகுபலி படத்தில் அவன் பேர காலக்கேனா ஒரு மொழி பேசுவானே, கக்கா கருப்பா வருத ஒரு மொழி வந்து கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிச்சு பேசுனால அந்த ஒரு பயங்கரமான மொழியை பேசுவாங்கல்ல. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போய் சில்க் ரூட்ல போய் சென்ட்ரல் ஏசியா அப்புறம் ஐரோப்பா ஸ்பெயின் வழி வரைக்கும் போறாங்க. ஸ்பெயினுக்குலாம் போய் செங்கிஸ்கான் படை பிரிச்சிடும். ஒரு நாட்டுக்குள்ள போனோம்னா அந்த ஏரியால வெளியில போய் நின்றுவாங்க. அந்த நாட்டிலேயே முக்கியமான நகரம், இப்போ இந்தியாவுக்கு வந்தால் டெல்லி அல்லது மும்பை இந்த மாதிரி முக்கியமான ஒரு நகரம், அந்த நகரத்தை போய் முற்றுகையிட்டுவாங்க. முற்றுகையிட்டு அங்கே உள்ள இருக்கிறவனுக்கு ஒரு மாதம் சோறு தண்ணி இல்லாமல் ஆக்குவாங்க. இவன் போயிருக்கிறது 1,00,000 பேர் போயிருப்பான். அவன் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கும்போதே வந்து சரண்டர் ஆயிடணும். சரண்டர் ஆகாம உள்ள போனானா அவன் முதல்ல போய் துவம்சம் பண்றது இருக்கிறதுலே மேட்டுக்குடி இடத்தை தான். அரண்மனையில தான் முதல்ல கை வைப்பான். ஆம்பளை எல்லாம் காலி பண்ணிடுவான். அப்புறம் வந்து ஒரு மாசம் தங்கி இருந்து அந்த பெண்களை வந்து சீரழிப்பான். அப்புறம் திருப்பி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி கிளம்பி இருக்காங்கன்னு தெரிஞ்சவனே அடுத்த நாட்டில் காய்ச்சல் வந்துடும். வந்துட்டு இருக்கான்டான்ட்டு. அதனால அவன் வர்றாங்க தெரிஞ்சாலே சரண்டர் ஆகி சண்டையே இல்லாம சரண்டரான பகுதிகள் தான். கடைசியில் போய் அவன் ஐரோப்பாவுக்கு போயிருக்கான். அவன் மூலமா அந்த செங்கிஸ்கான் ஜீன் ஐரோப்பாவுக்கு போய் அவங்க மூலமா அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சு தான் உடம்புல செங்கிஸ்கான் ஜீன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. அவன் டெஸ்ட் டிஎன்ஏ செட்டு கொடுத்து திக்குன்னு வெயிட் பண்றான். இருக்குடா சந்தோஷமாயிடுறா செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அது மாதிரி உலகம் ரொம்ப சின்னது, உலகம் ரொம்ப சின்னது. அதான் சங்க இலக்கியம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், எத்திசை செலினும் அத்திசை சோரே, பெரிதே உலக பேணுரர் பலரே, பயணங்களால் கட்டமைக்கப்பட்டதே வரலாறு. உலகில் என்ன கிழக்கு மேற்கு, உலக்கு இதே உலகமே ஒரு உலக்கு, அதுக்குள்ள என்ன பெரிய கிழக்கு மேற்கு பேசிட்டு இருக்கோம். ஆக நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து அங்கிருந்து வந்தவங்கன்னு ஆயிருமே சார்னே. அங்கிருந்து வந்தவங்க ஆனா என்னடா தப்பு, இப்ப வெள்ளம் வந்துச்சு சென்னையில, அடி பின்னிட்டு போகுது. வீடு வாங்கினவங்க எல்லாம், பிளாட் வாங்கினவங்க எல்லாம் மேற்க பார்த்த வீடு, கிழக்க பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு, இதுக்கு விலை ஜாஸ்தி, அதை கடைசி வரைக்கும் விற்காது. கடைசியில் விற்காம இருந்து விற்பாங்க. ஏன்னா வாஸ்துப்படி அந்த இது சரியில்லைன்னு. தண்ணி வந்து அடிச்சு போனா கார் எல்லாத்துலயும் ஓடி போச்சு. இப்ப வாஸ்து பார்த்தா சென்னையில தண்ணி வந்துச்சு. ஆக இதெல்லாம் பின்னால வந்த கதைகள். பயணத்தை நாம் மறுக்கக்கூடாது. ஏனால் இந்த உலகத்தில் இருக்கும் நாம் அனைவருமே பாதசாரிகள், நாம் அனைவருமே பயணம் செய்தவர்கள். அந்த பயணங்களை புரிந்து கொள்ளாமல் உலக வரலாற்றை புரிந்து கொள்ள முடியாது. சிந்துவெளியை புரிந்து கொள்ளாமல் சங்க இலக்கியத்தை முழுவதுமாக வாசிக்க முடியாது. சங்க இலக்கியத்தை முழுவதுமாக வாசிக்காமல் சிந்துவெளியும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம், சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி என்று சொல்லியிருக்கிறேன். இந்த சங்க இலக்கியம் கீழடி என்றக்கு அதற்கு ப்ரீவியஸ் ஜங்ஷன், அதை இணைக்கும் புள்ளி சிந்துவெளி. சிந்துவெளி, சங்க இலக்கியம், கீழடி, தமிழக தொல்லாய்வு, இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்கின்றன. அந்த சந்திப்பை புரிந்து கொள்வதில் தான் இந்த வரலாற்றை பற்றிய கட்டமைப்பை நாம் மீட்டெடுப்பது அடங்கி இருக்கிறது என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.